அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருப்பூர் வரி பயிற்சியாளர் கூட்டமைப்பும் பிரேம் இன்ஃபோடெக்கும் இணைந்து நடத்துகிற சிறப்பான வரி பயிற்சி கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருகை என்று வரவேற்பதிலே பெருமகிழ் அடைகிறேன். திருப்பூர் வரி பயிற்சியாளர் கூட்டமைப்பு இன்றைக்கு சேஞ்சஸ் இன் ITR ஃபார்ம்ஸ் அண்ட் செக்ஷன் 194R அண்ட் செக்ஷன் 194S என்பதை பற்றி விளக்கமாக பயிற்சி அளிப்பதற்காக இன்றைக்கு ஒரு சிறப்பான வருமான வரி சம்பந்தமான பயிற்சி அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வு எதற்காக நாம் நடத்த வேண்டும் என்றால், நமக்கு ஆண்டுதோறும் பல ஆண்டு காலமாக வருமான வரி சட்டம் வந்த காலம் முதல் மேனுவலாக நம்முடைய வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்கிற படிவங்களை தாக்கல் செய்து கொண்டிருந்தோம். பின்னாளிலே அது ஆன்லைனிலே ஃபைல் செய்யக்கூடிய முறை வந்தது. இப்போது எல்லாமே கடந்த 2 ஆண்டுகளாக ஃபேஸ்லெஸ் முறையிலே நடந்து வருகிறது. எந்த விதமான நடவடிக்கையாக இருந்தாலும் நாம் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. எல்லாமே கணினி மூலமாக நாம் நம்முடைய நமூனாக்களை நம்முடைய வாடிக்கையாளருக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அரசாங்கம் ஃபேஸ்லெஸ் ஃபெசிலிட்டியை அறிமுகப்படுத்தி இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்கிற முறையை அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் வரி வருவாயை பெருக்குவதற்காகவும் கணக்கு ஏடுகளை ஆய்வு செய்யாமல் நாம் தாக்கல் செய்கிற நமூனாக்களில் ஒரு ரேண்டமாக எடுத்து மட்டுமே ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. மற்றவைகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. அப்படி இருக்கிற போது வரி வருவாயிலே ஏதேனும் இழப்பு ஏற்படுகிறதா அல்லது வரி வருவாய் ஏதேனும் மறைக்கப்படுவதை கண்டறிவதற்காக ஆண்டுதோறும் ITR 1 முதல் 7 வரை இருக்கிற படிவங்களிலே மாற்றங்களை செய்து வருகிறது. அப்படி ஆண்டுதோறும் படிவங்களிலே மாற்றங்களை செய்து வருவதனால் அந்த மாற்றங்கள் என்ன என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் நம்முடைய வாடிக்கையாளருக்கு சிறப்பான சேவையை செய்ய முடியும். அப்படி இப்போது ITR 1 முதல் 7 வரை இன்றைக்கு வருமான வரித்துறையால் இன்றைக்கு இணையதளத்திலே படிவங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற படிவங்களில் இருக்கிற மாற்றங்களை தெளிவாக அறிந்து சரியான விவரங்களை நம்முடைய வாடிக்கையாளர்களிடமிருந்தும் கணக்கீடுகளிலிருந்தும் எடுத்து முறையாக பதிவிட்டு நம்முடைய வாடிக்கையாளருக்கும் நம்முடைய அரசாங்கத்துக்கும் சிறப்பான சேவையை வரி பயிற்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக திருப்பூர் வரி பயிற்சியாளர் கூட்டமைப்பு இவ்வளவு சிறப்பான கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு TDS செக்ஷனிலே 194R and 194S போன்றவற்றிலே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் அரசாங்கத்துக்கு செலுத்துகிற TDS முறையிலே சில மாற்றங்கள் வருகிறது. இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நாம் இன்றைக்கு சிறப்பான வரி பயிற்சி கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற வருகை இருந்திருக்கிறவர் மிகச்சிறந்த சாசன கணக்காளர், பட்டய கணக்காளர் திரு M. செல்வகுமார் சார் அவர்களை முதலில் இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்பதிலே பெருமைகள் அடைகிறேன். திரு செல்வகுமார் சார் அவர்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. திருப்பூர் வரி பயிற்சியாளர் கூட்டமைப்பினுடைய கருத்தரங்கிற்கு நேரிலும் வருகை தந்திருக்கிறார். இணையதளத்தின் மூலமாகவும் தன்னுடைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். ஆனுவல் ரிட்டர்ன் என்று சொன்னாலே GST திருப்பூருக்கு நன்றாக தெரியும். செல்வகுமார் சார் இல்லாமல் நாம் ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் செய்ததில்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறைகளை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து கடந்த பல முறை நமக்கு நம்முடைய கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் தொழிலை சிறப்பாக செய்வதும் பல்வேறு வகையிலே உதவி இருக்கிறவர் நம்முடைய செல்வகுமார் சார் அவர்கள். செல்வகுமார் சார் அவர்கள் அமெரிக்கன் கல்லூரியிலே தன்னுடைய இளங்கலை படிப்பை படித்தார். தன்னுடைய முதுகலை படிப்பை மதுரா கல்லூரியிலே படித்தார். பின் CA தேர்வை எழுதி வெற்றி பெற்று கடந்த 5 ஆண்டு காலமாக KV & Co என்கிற நிறுவனத்தை, பட்டய கணக்காளர் நிறுவனத்தை நிறுவி அதன் பங்குதாரராக மதுரை மாநகரத்தில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர் படித்த கல்வியை விட இன்னும் பட்டயங்களையும் நிறைய பெற்றிருக்கிறார். DISA, FAFB மற்றும் கன்கரண்ட் ஆடிட் போன்றவற்றில் பல பட்டயங்களை பெற்றிருக்கிறார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற போது வருமான வரி சம்பந்தமாகவும் சரக்கு மற்றும் சேவை வரி சம்பந்தமாகவும் வரி பயிற்சியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உதவுகிற வகையிலே பல்வேறு கருத்தரங்குகளை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடத்தி சிறப்பாக பயிற்றுவிப்பு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற மிகச்சிறந்த ஆசிரியரும் திரு செல்வகுமார் சார் அவர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய செல்வகுமார் சார் அவர்களை வருக என்று வரவேற்று இன்றைய பயிற்சி அரங்கிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவிட வாருங்கள் சார், வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன். அது மட்டுமன்றாமல் இன்றைக்கு கருத்தரங்கத்திலே 2வது அரங்கமாக வங்கி கடன் பற்றி இந்த கருத்தரங்கிலே உரையாற்றுவதற்காக திரு டி. கணேசமூர்த்தி சார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் சீனியர் பினான்சியல் கன்சல்டன்ட். அவர்
MA MPhil பட்டம் பெற்றவர். இன்றைக்கு நம்முடைய பிரேம் இன்ஃபோடெக்கும் திருப்பூர் வரி பயிற்சியாளர் கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த கருத்தரங்கில் வங்கி கடன்களை எப்படி பெறுவது, அதை எந்த விதத்திலே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு உதவிகரமாக இருக்கும், எளிதிலே கடன்களை பெற முடியும், எப்படிப்பட்ட முறையிலே அதை நாம் செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி மேலும் நமக்கு பக்குவப்படுத்துவதற்காகவும் சொல்லிக் கொடுப்பதற்காகவும் வருகிற திரு கணேசமூர்த்தி சார் அவர்களை கணேசமூர்த்தி சார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த கருத்தரங்கின் முதல் அமர்வாக சேஞ்சஸ் இன் ITR ஃபார்ம்ஸ் அண்ட் செக்ஷன் 194R அண்ட் செக்ஷன் 194S பற்றி உரையாற்றுவதற்கு மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் பட்டய கணக்காளர் திரு எம் செல்வகுமார் சார் அவர்களை உரையாற்ற வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன். சார் ஒரு லைன் டிஸ்கனெக்ட் ஆச்சு நினைக்கிறேன். சார் இன்னைக்கு அஜெண்டாவில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்வகுமார் சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் லோன் சார் வந்து எப்படி வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கணேசமூர்த்தி சார்ன்னு சொல்லிட்டு அவரு சார் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 20 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செல்வகுமார் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கோ அஹெட் சார். ஓகே, நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செகண்ட். ஷேர் ஆகுதா சார்? இந்த ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சார் என்னால் ஓகே இப்போ ஷேர் பண்ண முடியுது நினைக்கிறேன். ஓகே சார், எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? இருக்கு சார். திருப்பூர் ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் ப்ராக்டிஷனர். ஓகே சார், கோ அஹெட். So first of all, good evening to all of you. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ almost we are meeting after some six months. This is my first meeting for this association. So first I'd like to thank Tirupur Federation of Tax Practitioners for giving me this opportunity to share my views about this latest changes in the ITR forms. And we'll also discuss about the sections 194R and 194S. ஸோ அந்த செக்ஷனே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, பிஃபோர் நம்ம இந்த ஃபார்ம்ஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ டேக்ஸ் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதாவது இந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ டேக்ஸ் you may not like tax, or I don't like tax, but tax likes me. இந்த மாதிரி தான் இன்னைக்கு. So and moreover, our government is very proactive and prudent. என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் they are monitoring all your transactions. ஸோ ஒரு காலத்துல நம்ம போய் என்ன கொடுக்குறோமோ அதுதான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதை ஆஃபீஸர் பிக் பண்ணி அவர் கொஞ்சம் கேள்வி கேட்பாரு. தென் வி வில் கிவ் தெம் ஆன்சர்ஸ் அண்ட் தேர் த மேட்டர் எண்ட்ஸ். தட்ஸ் ஹவ் இட் வாஸ். பட் டுடே இட் இஸ் நாட் லைக் தட் எனிமோர். டுடே த கவர்மெண்ட் ஹேஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத விட இன்னைக்கு அவங்க கிட்ட நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்கு. பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் டேட்டா மைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, அது மாதிரி தே ஹாவ் லாட் ஆஃப் அனாலிசிஸ். And because of that, they have everything in their hand. For example, சொல்லணும்னா, முன்னாடி நான் அசசி கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவரோட கிரெடிட்ஸ்லாம் என்ன இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவரோட டெபிட்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா கன்சிடர் பண்ணி then I used to assess his income. But today it is no longer relevant because the government is already doing that process. என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் ஏற்கனவே அவங்க பார்த்து அதுல என்னென்னலாம் இன்கம் இருக்குன்னு அவங்களே கண்டுபிடிச்சு ஒரு ரிப்போர்ட்டாவே தந்துடுறாங்க.
That report is called, you know that, right? Annual Information Statement, AIS report அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டே இப்போ வந்துருது. அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. செகண்ட், நம்ம ஐடிஆர் ஃபார்மை ஃபைல் பண்ணும்போது சரியான அமௌண்ட்டை சரியான காலத்துல என்டர் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன் சார், முன்னாடி நான் தப்பா போட்டேன், ஒரு இடத்துல போடுறத இன்னொரு இடத்துல போட்டேன், நான் என்ன செய்யலாம்? ஸ்ட்ரெயிட் அவே ஐ கேன் கோ டு த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸர் இன் மை ஜூரிஸ்டிக்ஷன். அவர்கிட்ட போய் நான் சொல்லலாம், சார் இந்த மாதிரி மேனுவலா ஃபில் பண்ணல, இட்ஸ் அ கிளரிக்கல் எரர், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். டுடே யூ கேன் நாட் டூ தட். நீங்க தப்பா போட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அது தப்பு தான். என்ன ஆகும்? ஸோ கரெக்டான காலத்துல கரெக்டான அமௌண்ட் என்டர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செஷன் எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, சரியான இடத்துல சரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோமா, தேவையான இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறோமா, தேவையில்லாத வேற எதையாவது கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செஷனே நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பர்டிகுலர் ரிட்டர்ன்ஸ் வில் கெட் பிக்டு ஃபார் ஸ்க்ரூட்டினி. ஸ்க்ரூட்டினா டுடே இட் இஸ் நாட் அ ஃபேஸ் டு ஃபேஸ், இட் இஸ் அ ஃபேஸ்லெஸ் ஸ்க்ரூட்டினி. நெக்ஸ்ட் he will pass an order. Rectification is also faceless. ஸோ நான் எனக்கு ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அப்பீல் போனா கூட அப்பீல் இஸ் ஆல்சோ ஃபேஸ்லெஸ். அப்ப நான் எப்பதான் சார் அவரை பார்ப்பேன், ஆபீசர்கிட்ட எப்பதான் பேசுவேன்? அப்பீல் நடக்கும் பொழுது ஒரே ஒரு தடவை நீங்க வீடியோ கால் பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி யூ கேன் நெவர் எவர் இன்டராக்ட் வித் ஆபீசர் இன் பர்சன், பண்ணவே முடியாது. ஃபைனலா ட்ரைபியூனல்ல போய் ஜட்ஜ் முன்னாடி தான் நீங்க பேசலாம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க். ஜஸ்ட் லைக் தட், இட் இஸ் நாட் அ கம்பைலிங் ஆஃப் டேட்டா ஆஃப் தி எஸ்எஸ்சி அண்ட் ஃபீடிங் த டேட்டா இன் டு த ஃபார்ம். நோ, அந்த மாதிரி பண்ண ப்ராசஸ் இஸ் நவ் கான். Rather, it is a more application of mind, thinking about it and then filing the return. That is very, very important today. And that is why we are having this session today. So with that background, I'll just discuss about today's agenda. நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கறத தெரிஞ்சுக்கலாம். See, first, what I'm trying to touch upon is Finance Act 2021 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரெலவெண்ட். அதாவது இந்த அசஸ்மெண்ட் இயர் 22-23க்கு எது ரெலவெண்ட் ஃபினான்ஸ் ஆக்ட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஃபினான்ஸ் ஆக்ட் 2021. அதுல நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அது ஃபினான்ஸ் ஆக்டா மாறுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கெட்டிங் த பிரசிடென்ட் அக்சென்ட், அதுல there were several changes. So there were several changes. So we will touch upon those changes in the Finance Act. Not only Finance Act 2021, but also Finance Act 2022, because there were some retrospective amendments பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸை ஏன் சார் தெரிஞ்சுக்கணும்? இது தெரிஞ்சாதான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்னும் சரியா ஃபைல் பண்ணலாம். ஸோ ஃபார் தட் பர்பஸ் ஐ வில் டச் அப்பான் few amendments from the Finance Act 2021 and 22, which is relevant for assessment year 22-23. So that first we will discuss. Then second part, we will discuss the changes in ITR forms. What are all the changes in ITR forms? First, அந்த Finance Act ஓட changes நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ITR formல ஏன் இதெல்லாம் மாத்திருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அங்க மாத்துறதுக்கு தகுந்த மாதிரி they would have changed this ITR form also. So that also we will discuss. Third area, we will just have a brief discussion about section number 194R and 194S, which are now effective from 1st July 2022. இது எதுக்குன்னா TDS section தான். உங்க கிளைண்ட்ஸ் யாராவது இது இல்ல இருக்காங்கன்னா, you may advise them in a correct way. Only for that purpose we will touch upon those sections. Okay, so we'll go into this straight away. Changes in Finance Act relevant for assessment year 22-23 ITR filing. See, first I'll touch upon this main important rule, which is rule 12AB. யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் சார்? Income, normally the general rule is a person who is having income exceeding 2,50,000. 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே இன்கம் இருக்கிறவரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னோட இன்கம் இருந்தா நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணும். நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கு, என்னன்னா 5 lakh rupees வரைக்கும் நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம். தட் இஸ் ராங்.
The correct thing is my income should, if it exceeds 2,50,000, basic exemption limit ingiradhu 2,50,000. So if it exceeds 2,50,000, then I should file a return of income. Kandipa file பண்ணனும். இது போக there was a rule 12AB. அதுல முன்னாடி இந்த 3 கிரைட்டீரியா மட்டும் தான் இருந்துச்சு. என்னன்னா என்னோட கரண்ட் அக்கவுண்ட்ல நான் 1 crore or more டெபாசிட் பண்ணிருக்கேன். என் ஃபாரின் டிராவல் 2 lakhsக்கு மேல இருக்கு. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் 1 lakhக்கு இருக்கு ஒரு இயருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அதாவது என்னோட இன்கம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி டசன்ட் மேட்டர். ஆனா இந்த 3ல ஏதோ ஒரு கிரைட்டீரியாவை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன்னா ஐ ஷுட் கம்பல்சரிலி ஃபைல் அ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இப்படிதான் இருந்தது. Now they added another 4 clauses to that rule. அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒருத்தரோட சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசல்ட்ஸ் இன் அ பிசினஸ் எக்ஸீட் 60 lakhs. ஒருத்தருக்கு 60 லட்சத்துக்கு மேல கிராஸ் ரிசல்ட்ஸ் இருந்தா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அது மாதிரி ப்ரொஃபஷன் இருக்காருன்னா 10 lakhsக்கு மேல இருந்தாலே அவர் கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். ஸோ ஃபைல் பண்ணாம இருக்க முடியாது. Similarly, if the aggregate of TDS and TCS during the previous year in case of a person is 25,000 or more. ஸோ எனக்கு TDS TCS மட்டுமே 25,000 இல்லை அதுக்கும் மேல இருக்குன்னா I should file the return of income. Savings bank accountல நான் பண்ற deposit 50 லட்சம் or more. If my credits in my deposits or credits in my bank account is 50 lakhs or more, then also I should file the return of income. So these points are there irrespective of whether I have an income of 2,50,000 or more. So net income 2,50,000 இருக்கா இல்லையா அது doesn't matter. இதுல ஏதாவது ஒரு லெக்ல ஃபாலோ ஆயிட்டேன்னா I should compulsorily file a return of income under section 139(1). Okay, so that is how it is. இதுதான் first change. Second, this is a retrospective amendment. அதாவது Finance Act 2022ல they made one amendment. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்லாம் எப்படின்னா, நான் ஒரு டிராஃபிக் ஒரு அசியூம் தட் நீங்க ஒரு பைக்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு பாதையில போறீங்க. ஒரு பாதையில போகையில அங்க நோ என்ட்ரின்னு போர்டு இல்லை. ஸோ நீங்க அந்த பக்கம் அந்த பாதையில போயிருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் அங்க வர்றாரு, அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்னு வச்சுப்போமே. லெட்ஸ் சே the traffic constable comes there immediately and அவர் அங்க வந்து ஒரு போர்டை ஊண்டி வைக்கிறாரு, இது நோ வே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உங்ககிட்ட இதுக்கான ஃபைனை வசூலிக்கிறாருன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின், நீங்க போகையில நீங்க அதுல டிராவல் நீங்க அந்த பாதையில டிராவல் பண்ணும் பொழுது அது நோ என்ட்ரி இல்லை. ஆனா அதை என்டர் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது இன் பிட்வீன் ஹாஃப் வேல somebody is telling you that is no way now and collecting a fine. That is how these retrospective amendments are. And moreover, there were கவர்மெண்ட் வந்து ஒரு வோடஃபோன் ஒரு கேஸ் இருக்கு, கேன் எனர்ஜின்னு ஒரு கேஸ் இருக்கு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ்லயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லாஸ்ட் தோஸ் கேசஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் அவர் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் said that we will not make any retrospective amendments. அதெல்லாம் I don't know how it is, but she said, but now we have retrospective amendments. So let's face the fact as fact. So what is the first retrospective amendment? It is an amendment to section 14A. 14A என்ன பிரச்சனை? 14A என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எக்ஸம்டட் இன்கம் இருந்தா எக்ஸம்டட் அதுக்கான நான் செலவு பண்றேன்ல, எக்ஸம்டட் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு நான் செலவு பண்ற எக்ஸ்பென்சஸ் will be disallowed. So if there is exempted income for the assessee, any expenses incurred to earn that exempted income should be disallowed under section 14A. That is how it is. But they introduced one rule called Rule 8D. அந்த ரூல் 8Dல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸம்டட் இன்கமே இல்லை, எக்ஸம்டட் இன்கம் அந்த வருஷத்துக்கு நான் ஏர்ன் பண்ணல, ஆனா நான் ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணிருக்கேன், அந்த செலவுல இருந்து ஃபியூச்சர் இன் நெக்ஸ்ட் இயர் ஐ மே கெட் அ எக்ஸம்டட் இன்கம். ஐ மே கெட், ஐ மே நாட் கெட், but there is some expenditure because of which I may get a exempted income. அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்தாலும், அப்படி வந்தாலும் டிசலோவ் பண்ணணும். அதாவது எக்ஸம்டட் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் இருக்கு, இன்கமே இல்லை, ஆனாலும் டிசலோவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூலை செவரல் ஹைகோர்ட்ஸ் வந்து அப்படி பண்ணக்கூடாது, எக்ஸம்டட் இன்கம் இருந்தாதான் டிசலோவ் பண்ண முடியும், எக்ஸம்டட் இன்கமே இல்லைன்னா எப்படி டிசலோவன்ஸ் ஒத்துக்க முடியும், ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ஸ் கேவ் அ ஃபேவரபிள் டெசிஷன் ஃபார் தி அசஸி. Now they made amendment in act. என்னன்னா அப்படி இல்லை,
நாங்க இதை எழுதையிலேயே 14A எழுதையிலேயே நாங்க எப்படி எழுதணும்னா எக்ஸம்டட் இன்கமும் இல்லைனாலும் எக்ஸம்டட் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே இருந்தாலும் அதை டிசலோவ் பண்ணுவோம் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு they made a retrospective amendment now. So the amendment made to clarify that disallowance under the section shall apply and shall be deemed to have always been applied even in case where no exempt income has been accrued or arisen or has not been received during the year. So that is how they made a amendment now. இதனால என்ன ஆகும், நிறைய பேரு இப்போ வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க, அப்பீல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கும், அவங்க எல்லாருக்குமே those cases will be getting an order against the assessee now. So that is how it will be happening. Moreover, பழைய கேஸ் ஏதாவது ஒரு பழைய கேஸை டிக் அவுட் பண்றாங்க, அதுல இந்த மாதிரி டிசலோ பண்ணாம இருக்காங்கன்னா now there are chances of reopening the assessment and doing that assessment again. So that may happen. Then this is another section 43B. There was a case 43B என்ன சொல்லுதுன்னா the expense will be allowed only on payment basis. எக்ஸ்பென்ஸை பே பண்ணாதான் அலோ பண்ணுவோம், பே பண்ணலைன்னா அலோ பண்ண மாட்டோம். அது மாதிரி ஒரு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு, டாக்ஸு, இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயியோட போனஸ் ஆர் கமிஷன், அப்புறம் ரயில்வேக்கு கட்ட வேண்டிய ரெண்டல். ஸோ இது மாதிரி there are several expenses are there in section 43B. Of that, one of the main expenses interest payable to scheduled banks. இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டா கொடுக்கறதுக்கு பதிலா டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. They will issue a debenture in lieu of interest and they will say that the interest is paid, therefore it should be allowed அப்படின்னு சொல்லி allowance எடுத்துட்டு இருந்தாங்க. Now government made that a retrospective amendment saying that no, interest will be allowed only if it is paid. If the interest portion is converted into debenture, it will not be allowed as deduction under section 43B. எப்போ உண்மையிலே கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கோ அதுதான் இயர் ஆஃப் பேமெண்ட், அப்போ வருஷத்துல தான் அலோவ் பண்ணுமே தவிர டிபென்ச்சரை மாத்திர வருஷத்துல அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் ரெட்ரோ அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் பரவாயில்ல. தேர்ட் ரெட்ரோ அமெண்ட்மெண்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெட்ரோ அமெண்ட்மெண்ட். See, there is a disallowance section 40A2. இப்போ நாங்கள் உங்க முன்னாடி போட்டிருக்கேன். அது என்ன பாத்தீங்கன்னா any income tax paid will be disallowed. This is how the section will be worded. Income tax ன்னு கட்டியிருந்தா disallow பண்ணணும். ஸோ இப்போ இங்க என்ன குழப்பம் வருதுன்னா செஸ், ஐம் பேயிங் செஸ், சர்சார்ஜ், whether this will be this is a income tax or it is in addition to income tax. This is income tax or in addition to income tax. So that is an issue. So the mixed opinion were there and several courts were held that tax அப்படின்னா டாக்ஸ் தான், அது வந்து செஸ் இல்லை, அது வந்து சர்சார்ஜ்லாம் கிடையாது, அதனால டாக்ஸ் மட்டும் தான் டிசலோ பண்ணணும், செஸ் எல்லாம் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலோ பண்ணிட்டு இருந்தாங்க. Now they brought a clarity saying that taxனா டாக்ஸ் மாத்திரம் இல்ல, டாக்ஸ் மீன்ஸ் டாக்ஸ், சர்சார்ஜ், செஸ் எல்லாமே டாக்ஸ் தான். So anything that you pay for the income tax will be straight away disallowed. அவ்வளவுதான். And moreover, these amendments are valid retrospective from 2005-06. ஸோ யாருக்காவது இன்கம் டேக்ஸை இனிமே P&L அக்கௌண்ட்ல நீங்க செலவு எழுதிருப்பீங்க, போன வருஷம் கட்டின இன்கம் டேக்ஸை P&L எக்ஸ்பென்ஸ் எழுதுவாங்க. சில அக்கௌண்டன்ட்ஸ் ஹேவ் அ குட் ஹேபிட் ஆஃப் டேக்கிங் தட் இன்கம் டேக்ஸ் டு த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த அசஸி, மேட் ஓவர் அப்படின்னு கொண்டு போயிருவாங்க. பட் சர்டன் பீப்புள் வில் டெபிட் இட் டு த ரெஸ்பெக்டிவ் P&L அக்கௌண்ட். பி கேர்ஃபுல் தட் P&L அக்கௌண்ட்ல டெபிட் இருக்கிறத டிசலோ பண்ணணும். நீங்க PGBP இன்கம் கண்டுபிடிக்கிறப்ப அதை டிசலோ பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். This is also another retrospective amendment. This is mainly எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது எனி பேமெண்ட் மேட் will be disallowed. அதாவது இஃப் under section 37 provided if it is against law, in violation of law. In violation of law அப்படின்னு சொன்னா டிசலோ ஆயிரும். ஸோ அது என்னென்னலாம் நான் வயலேஷன் ஆஃப் லா கட்டுவேன், எனி பெனல்டி, ஃபைனு, இதெல்லாம் நான் violation of law கட்டினா it will be straight away disallowed under section 37. So that was the provision earlier. Now what they are bringing into the now அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் மட்டும்தான். This is the main box they are bringing into now. To provide any benefit or perquisite and acceptance of such benefit or perquisite by such person is a violation of any law or rule or regulation or guideline governing such person. Simple, I'll tell an example, you will understand this.
let's say நான் வந்து ஒரு pharma company, I'm a pharmaceutical company, I'm going and giving a percocet, let's say I'm giving a costly gift, ஒரு ஒரு ஆப்பிள் ஐபேட் வாங்கி தரேன் ஒரு டாக்டர், ஒரு இந்தியால ஒரு ஒரு பெரிய டாக்டர்னு வச்சுப்போம், let's say he is a big eye doctor, so to that eye doctor I am presenting an iPad. So iPad is now around 1,20,000 iPad I am presenting him as a gift. எதுக்கு? நான் ஒரு ஃபார்மா கம்பெனி அவருக்கு இந்த கிஃப்டை கொடுக்குறேன். எதுக்குன்னா என்னோட ஃபார்மா கம்பெனி தயாரிக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் அவர் பிரிஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காக. So this is nothing but a percocet. It is a percocet arising from his profession, and the percocet is given by a pharma company to a professional. A pharma company to a professional. Okay. Now Indian Medical Council, அதாவது அந்த particular doctor is governed by the ethics of Indian Medical Council. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்டர் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து எந்த விதமான பெர்குசைட்டோ கிஃப்டோ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டர் எல்லாம் வாங்குறாங்க. சோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, போன வருஷம் வரைக்கும் நான் ஃபார்மாஸ் கம்பெனி 1,20,000 ரூபாய் டாக்டருக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தேன், இல்ல நான் ஐபேட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி நான் எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணிக்குவேன். From this year onwards I cannot book it as expenditure. Rather, even if I book it as an expenditure, it will be disallowed for the purpose of income tax act, because it is not permitted by the Indian Medical Council for the doctor. டாக்டருக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா எனக்கு டிசலவன்ஸ். எனக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு இல்லை, டாக்டர் இஸ் நாட் பர்மிட்டட் டு ரிசீவ் கிஃப்ட், therefore disallowance in the hands of the person who is giving the gift, அவருக்கு டிசலவ் ஆயிரும். இது போக நம்ம இனிமே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம், டாக்டரும் இதுக்கு டாக்ஸ் கட்டணும். 194(r) நம்ம டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்போம். டாக்டர் should also pay tax on this item, so that we will see later. Okay, so that is what they are bringing it here. And the last one, காம்பவுண்டிங் ஃபீஸ் சில பேர் கட்டுவாங்க. ஃபெமா ஆக்ட் கீழே, ஃபெரா ஆக்ட் கீழே, இல்ல கம்பெனிஸ் ஆக்ட் கீழே எல்லாம் போயிட்டு they'll pay காம்பவுண்டிங் ஃபீ. காம்பவுண்டிங்னா என்னன்னா, சப்போஸ் நான் ஜெயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசிக்யூஷனுக்கு எனக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டாங்க, ப்ராசிக்யூஷனுக்கு போகாம நான் அதுல இருந்து வெளியே வரணும்னா they'll give an option to pay a compounding fees. ஒன்னு ஜெயில் போங்க, இல்ல you pay the compounding fees and come out of the trouble. So when you pay the compounding fees, that compounding fees will be disallowed. That compounding fees will also be treated as violation of law, therefore it will be disallowed. Okay, so that is how they are going to do. Then these are some benefits which is available for this year, that is assessment year 2022-23. First one is medical treatment. If ஒரு person, ஒரு salaried personோ இல்ல நான் salaried personோ, salaried person தன்னோட எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பணம் கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்காக வாங்கினார்னா அந்த பணம் வந்து பெர்குசைட்டா ட்ரீட் பண்ணப்படாது, அதுக்கு டாக்ஸும் கட்ட வேணாம். யாரு கட்ட வேணாம்னா அந்த எம்ப்ளாயி கட்ட வேணாம். It will not be taxed in the hands of the employee as a percocet, and he need not pay tax on that amount. Second thing, any amount received by any person doesn't matter, only for the treatment of the கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரோ ஒருத்தர் யார்கிட்ட இருந்தோ பணம் வாங்கியிருக்காரு, ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, அந்த நேரத்துல அவருக்கோ ஒரு ஃபேமிலி மெம்பருக்கோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்காருன்னா அதுக்கும் டாக்ஸ் கட்ட வேணாம். இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் யுவர் இன்கம். அது இன்கமாகவே கருதப்படாது. ஸோ டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கூட கிடையாது. ஸோ அது இட் இஸ் நாட் அன் இன்கம். ஒன்லி திங் யூ ஷுட் ஹாவ் அ ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? பணம் நான் அதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டிக்ளரேஷனோ ஏதோ ஒரு ப்ரூஃபோ வச்சுக்கோங்க. செகண்ட் திங், ஒரு டாக்டர் சர்டிபிகேட். யாருக்கு கோவிட் வந்தது அந்த நேரத்துல, so get a doctor certificate. That these two are the essential documents for this purpose. Okay, second one, suppose ஒரு family memberக்கு கோவிட் வருது, he passed away, then in that scenario that family member is employed with an employer, that employer gives an amount. so அந்த employer பணம் கொடுக்குறாருன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளவு வாங்கினாலும் exempted தான், டாக்ஸ் கிடையாது. வேற யார்கிட்ட இருந்தோ வாங்கினாங்கன்னா 10 லட்சம் வரைக்கும், 10 lakhs வரைக்கும் there is a limit. Okay, so there are two things, one is for the treatment, another one is on demise. If it is for treatment, there is no limit at all. If it is on demise, there is a limit if it is received from another person. 10 லட்சம் வரைக்கும் இன்னொருத்தட்ட இருந்து வாங்கிக்கலாம், அதுக்கு மேல வாங்க முடியாது. So that's how it is. Then this is section 80EA. Normal housing loan we will give interest deduction under section 24B. 24B ல இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சுப்போம், 80C ல பிரின்சிபல் கழிச்சுப்போம். தட் இஸ் how we normally do. பட்
this section was added in earlier year itself, 80EA. From this year it is got extended. இந்த ஒரு வருஷத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 31 மார்ச் 2022 வரைக்கும் சாங்ஷன் ஆன லோனுக்கு இது பொருந்தும். Provided there are some conditions that needs to be satisfied. First one is the loan should be for a stamp duty வந்து 45 லட்சத்துக்கு, that is affordable house ஆ இருக்கணும். So the stamp duty should be less than 45 lakhs கா இருக்கணும். Assessee should not own any other residential property on the date of loan. And additional interest வந்து இன்னொரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்டே கழிச்சுக்கலாம். So this is only for interest. 24B ல ஏற்கனவே நம்ம ஒரு 2 lakhs வரைக்கும் கழிச்சுக்கலாம். அது போக this 1,50,000 is in addition to that 2 lakhs. So it is an over and above that. இது ஆக்சுவலா எண்ட் ஆயிருக்கணும். லாஸ்ட் இயரோட இது எண்ட் ஆயிருச்சு. This year they extended the date from 31/3/2021 to 22. That is what they did. This is a very, very important amendment which we are seeing now. PF and ULIP. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அசசி ஏதாவது ஒரு LIC பாலிசி மெச்சூர் ஆகி வருது அப்படின்னாலே we'll treat it as okay, this is all exempted, section 10(10)D exempted அப்படின்னு போட்டுருவோம். Sorry sir, that exemption is gone now. So it is not like that. Now they நான் இந்த ULIPங்கிறது அப்புறம் நான் டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கு I am having a separate slide. First I will touch upon the PF. PF-உம் டிஸ்கஸ் பண்ணலாம், then we'll go to ULIP. These two are very important, so I have split it up. Okay. Interest என்ன? See, நிறைய பேர் டாக்ஸ் பிளானிங்காக எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, I'll tell you the why they brought this, then you will appreciate this. Okay. Say I am a director of a company. I am drawing huge remuneration. எனக்கு நிறைய remuneration வருது. I am drawing, let's say 1 crore 1 month. I am drawing a remuneration to that extent. 1 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு remuneration வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட 12% of that 1 crore, 12% of 1 crore will come to 12 lakhs. So நான் 12 லட்சத்தை கொண்டு போய் என்னோட PF-ல கட்டுவேன். PF-ல கட்டி அங்க இருந்து ஒரு 9.5 or 8.5% இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கும். So I'll get year on year 9.5 or 8.5 interest, and that interest will not at all be taxed in my hands. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டாக்ஸே ஆகாது. எப்ப ஆகும்? நான் எடுக்கும் போது தான் ஆகும். அதுவும் ஏன் கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் டாக்ஸே ஆகாது. Only the employer contribution interest will be taxed. My interest will never ever be taxed. ஆனா இங்க நல்லா நீங்க யோசித்து பாருங்க, என்னோட கம்பெனி, நான் தான் டைரக்டர். So it is mostly it's my company. I am the person who is contributing. I am getting, and there is some revenue leakage. What is that revenue leakage? Government identified this. Interest is what this person is gaining. 12 lakhs principal போடுறது அப்படியே எடுத்தா பரவாயில்ல, but 12 lakhs I am contributing and I'll get much higher interest at 9.5 or 8.5 interest. That interest is what the revenue அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு வருஷத்துல PF கான்ட்ரிபியூஷன் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டா, 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. PF கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி எம்ப்ளாயி இஸ் எக்ஸீடிங் 2,50,000, then any interest from that particular contribution will be taxed in the hands of the employee in that year itself. 2 லட்சத்துக்கு மேல எப்பெல்லாம் கான்ட்ரிபியூஷன் போய் விழுதோ அந்த ஃபண்டுக்குள்ள, அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட அந்த எம்ப்ளாயிக்கே அந்த வருஷத்துக்கே டாக்ஸ் பண்ண போறோம் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே they introduced one rule called rule 9D. இதுக்கு எப்படி அந்த PF ட்ரஸ்ட் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற கைட்லைனும் அதுல கொடுத்துருக்காங்க. அதாவது நான் டாக்ஸபிள் போர்ஷன் தனியா, டாக்ஸபிள் போர்ஷன் தனியா. டாக்ஸபிள் போர்ஷன்ல பிடிக்கிற டிடிஎஸ்க்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு மீதி பணத்தை தான் கொடுக்கணும். அந்த மாதிரி they have some prescribed some rules in rule 9D. ஸோ நான் அதுக்குள்ள போல. Now this is 2,50,000 எப்பனா எம்ப்ளாயி ரெண்டு பேருமே போடுறோம். நானும் போடுறேன், என் எம்ப்ளாயரும் போடுறாருன்னா 2.5 லட்சம்ன்றது லிமிட். அதை தாண்டினா டாக்ஸ் ஆகும். எம்ப்ளாயர் போடவே இல்லை. லெட்ஸ் சே எம்ப்ளாயர் இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் PF at all. Only the employee is contributing, then the amount will be 5 lakhs. அதாவது எம்ப்ளாயி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்றதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எனக்கு டாக்ஸ் ஆகும், இல்லைன்னா டாக்ஸ் ஆகும். So this is how they frame this rule. So நான் I put on table இதை புரிஞ்சுக்கிறதுக்காக. Amount contributed by the assessee is 2 lakhs. Whether employer contributes, yes. Whether interest earned shall be taxable, no. Interest employee contribution taxable, no. ஏன்னா இந்த இடத்துல டாக்ஸ் ஆகாது. காரணம் இது 2 லட்சத்தை தாண்டல. இப்ப 4 லட்சம் நான் போடுறேன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இஸ் 4 lakh.
எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, இன்ட்ரெஸ்டும் இதுல ஏர்ன் ஆகுது. இப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் டாக்ஸ் ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 1,50,000, அதாவது 4 lakhs minus 2,50,000. ஸோ 6 lakhs போட்டேன்னா 6 lakh minus 2,50,000, 3,50,000க்கான வட்டி மட்டும் தான் டாக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி ரெட். இதுல எம்ப்ளாயர் இப்ப கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு வச்சுப்போம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா 2 lakhsக்கும் வராது, 4 lakhsக்கும் வராது. ஆனா 6 lakhsல பாருங்க, 6 lakhsனா எனக்கு 5 lakhs லிமிட்டா மாறிடும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 1 lakhsக்கு ஐ நீட் டு பே interest. Whatever interest I am receiving on that 1 lakh, I need to pay tax on that in that year itself. That is the most important change. This is ULIP. Similarly, ULIP also they did something like this. ULIP ன்றது வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், அதாவது வெறும் இன்சூரன்ஸ் பிளான். அது பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். நான் என் லைஃப் மட்டும் பாதுகாத்துக்கிறதுக்காக நான் இன்சூரன்ஸ் போடுறேன். அதுல எந்த சேஞ்சும் அவங்க கொண்டு வரல, முன்னாடி மாதிரியே தான். அந்த சம் அஷ்யூர்ட்ல 10% or 20% இருந்ததுன்னா, then the entire amount will be exempted under section 10(10)(d). If that premium is not satisfying, then the entire amount will be taxed. So that remains same. Here the change is only on the ULIP, unit linked insurance plan. Premium 2 லட்சம் ரூபாய்க்கு மேல, சிங்கிள் பிரீமியம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா தென் எனக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. நான் பணம் வாங்குறப்ப எனக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. அதே மாதிரி மல்டிபிள் யூலிப், நானே ஒரு இதை பிளான் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு யூலிப்பா கட்டினாதானே பிரச்சனைன்னு பிரிக்கிறேன். மல்டிபிள் யூலிப் கட்டுறேன், டிஃப்ரெண்ட் யூலிப் கட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் கட்டி அதோட பிரீமியம் 2 லட்சம் தாண்டினாலும் எக்ஸம்ஷன் லேது, எக்ஸம்ஷன் கிடையாது. அப்ப இதை எப்படி சார் டாக்ஸ் பண்ணுவாங்க? அந்த யூலிப் will be treated as your capital asset. கேபிட்டல் அசெட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க போட்ட பணம்லாம் காஸ்ட் மாதிரி, உங்களுக்கு வர்ற பணம் வந்து சேல் கன்சிடரேஷன் மாதிரி. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் will be taxed under section 112A. ஃபிளாட்டா 10%ல டாக்ஸ் ஆகும், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் how they are going to tax your ULIP. ஸோ யூலிப் மெச்சூரிட்டியும் டாக்ஸ் ஆகும், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத் அப்போ வாங்கினா கிடையாது சார். யூலிப் வந்து இப்போ ஒரு அசசி எடுத்திருக்காரு, எக்ஸ்னு ஒரு அசசி எடுத்திருக்காரு, இறந்துட்டாரு. அவங்களோட லீகல் ஹையர் ஒய் அவர் வந்து பணத்தை வாங்கிக்கிறாரு, அதுக்கு டாக்ஸ் வராது. டெத் அப்போ வாங்கினா கிடையவே கிடையாது சார். இது வந்து அலைவா இருக்கிறப்போ எனக்கு பணம் வந்தா இட் வில் பி நவ் சப்ஜெக்டட் டு டாக்ஸ். ஓகே, தென் டாக்ஸேஷன் இன்சென்டிவ்ஸ், தீஸ் ஆர் ஃபார் கம்பெனிஸ் 80 IAC and section 50 GB. This is extended basically. 31/3/2021 ஓட முடிஞ்சிருக்கணும். Now they extending to for another 2 years. 31/3/2023 வரைக்கும் they are extending. Okay. Similarly, 80 IBA, a company which is engaged in rental housing project. Earlier, affordable housing project there was a deduction. Now they are giving a deduction for a rental housing project assessee also. Okay. And other reforms. These are also நான் இதெல்லாம் ஏன் போடுறேன்னா சார், இது ஃபினான்ஸ் ஆக்ட் 1/2021ல இருந்து உங்க அசஸ்மெண்ட் இயர் 22-23க்கு ரெலவென்ட். சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 22 ஃபினான்ஸ் ஆக்ட்ல நடந்தது, பட் தட் இஸ் ஆல்சோ ரிலவென்ட் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 22-23. 80 CCD, எஸ்பெஷலி ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் இந்த நேஷனல் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன், சிபிஎஸ் சொல்லுவாங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், ஆர் என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு. பிஎஃப்க்கு பதிலா தே ஹேவ் திஸ் ஸ்கீம். So here, earlier they were eligible only for 10%, employer contribution 10%, employee contribution 10%. Now they increased central government employee to 14% மாத்துறாங்க. Same benefit now they have extended to central state government employees also. So now they can also deduct up to 14%. Then 194P, this is இது யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது ஒரு என்ன சொல்றது, அதிசயமான விஷயம். இட்ஸ் a miracle. யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு யூ ஆல்சோ இன்ஃபார்ம் மீ. ஓகே, இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் 75 வயசுக்கு மேல இருக்கணும். செகண்ட் விஷயம், அவர் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல பென்ஷன் வாங்கணும், அதே பேங்க் அக்கௌண்ட்ல தான் அவர் வட்டியும் வாங்கணும். அவருக்கு வேற எந்த விதமான இன்கம் இருக்கக்கூடாது. ஸோ நான் ஒரு my age should be 75 and above. I should be getting pension, I should be getting interest, and I should not have any other income. And the respective bank will calculate my income and they will deduct the TDS. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா 194P வந்தோடனே 75 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவே வேணாம் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அப்படி எதுவுமே கிடையாது சார். 75 and above பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கணும், அங்க பென்ஷன் வரணும், அங்க இன்ட்ரெஸ்ட் வரணும், அது ரெண்டுத்துக்கும் அவர் டிடிஎஸும் பிடிக்கணும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் சாத்தியம். நான் இன்னொரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலே இது இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது.
So it is very, very remote chance of this section being applicable for somebody. Okay. Section 89A, now just I'll touch now. Later I'll tell you in depth about this. See, this is about a retirement fund. இந்தியால நான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு பதிலா ஃபாரின் கண்ட்ரில நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வாங்குறேன். எப்போ வாங்குறேன்? நான் ஃபாரின் கண்ட்ரில வேலை பார்க்கும்போது, அப்போ அட் தட் டைம் ஐ வாஸ் அன் என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியனா இருக்கும்போது அங்க போயிருக்கல ஐ எம் சப்ஸ்கிரைபிங் டு சம் ஓவர்சீஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அண்ட் தட் ஃபண்ட் இஸ் நாட் டாக்ஸபிள் அட் தட் டைம். அதாவது மாசம் மாசம் அதுல இருந்து வர பெனிஃபிட் டாக்ஸ் ஆகாது. அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி ஒன்லி இட் வில் பி டாக்ஸ்ட். அதுல நம்ம இப்ப இந்தியா வந்தாச்சு. ஸோ ஐ ஹவ் கம் பேக் டு இந்தியா, நவ் ஐ எம் a resident of India. How to tax this particular fund? ஓவர்சீஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை எப்படி டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 24/2022. whether it should be taxed on monthly basis or it should be taxed on accrual, அதாவது accrual basis, not on monthly, yearly accrual basisல பண்ணணுமா இல்ல at the time of withdrawal பண்ணணுமா அப்படிங்கறத இந்த நோட்டிஃபிகேஷன் கிளாரிஃபை பண்ணுது. அப்படி இதுல இருந்து ஏதாவது இன்கம் வந்தா அதை எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஐடிஆர் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஓகே. Then this is 43CA and section 56(2)(10). இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேண்ட், பில்டிங் ஆர் போத் இதெல்லாம் நீங்க சேல் பண்ணும்போது this section will be applicable. 50C, 43CA, 56(2)(10). இது எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு பதியணும் சார். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு பதிலன்னா the stamp duty value will be treated as your deemed sale consideration. deemed sale consideration. லாஸ்ட் இயர் வந்து அது 5% ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். நீங்க விற்கிற விலைக்கும் ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் 5% வித்தியாசம் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ். திஸ் இயர் தே ஆர் சேயிங் இட் இஸ் 10%. ஸோ 10% வரைக்கும் டிவியேஷன் இருக்கலாம் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் நீங்க விற்கிற விலைக்கும். ஸோ தே கேன் பி டிவியேஷன். 234C. 234C is only for interest on deferment of payment of advance tax. அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் ஒருத்தருக்கு வருது, அது கடைசி குவார்டர்ல வருது, அப்பனா அந்த குவார்டருக்கான அட்வான்ஸ் டாக்ஸ் அவர் பிளான் பண்ணி கட்டியிருக்கணும். கட்டலைன்னா அதுக்கும் 234C will be applicable now. So that's what they are telling now. Okay. Now this is a very important change. Again, somebody should take care of this. யாருக்கெல்லாம் பிசினஸ் இன்கம் வருதோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். PF கான்ட்ரிபியூஷன் இதுல ரெண்டு இருக்கு சார். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். நார்மலி வாட் வி சே, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து செக்ஷன் 43B applicable. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு செக்ஷன் 36(1)(5)A is applicable அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் கரெக்டும் கூட. பட் there were courts which said that ரெண்டும் ஒரே நாள் தான் கான்ட்ரிபியூட் பண்றீங்க, இது எப்படி எம்ப்ளாயெல்லாம் பிரிக்க முடியும்? ஸோ ரெண்டுத்துக்குமே 43B தான் applicable, 36(1)(5)A applicable இல்ல அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் இருந்தது. Now they made a change clearly saying that எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்னா இந்த மாசத்தோட அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள கட்டினா மட்டும்தான் சார் டிடக்ஷன், இல்லைன்னா டிடக்ஷன் இல்லை, ஸ்ட்ரைட் அவே டிஸ்அலோட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எஸ்எஸ்சி. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு மாத்திரம் தான் 43B. அதாவது we have time limit till the due date of filing the return. So அது வரைக்கும் we have the time. Okay. Then section 242C, இது ஸ்லம் சேல். இது நான் டச் பண்ணல, I'm not touching upon this now. And 45(4) and 45(4)A பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த வருஷத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க சார். யாருக்காவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எஸ்எஸ்சிக்கு நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாருன்னா இல்ல அந்த ஃபார்மை டிசால்வ் பண்றாங்க, அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து அவர் ஏதோ ஒரு அசெட் எடுத்துக்கிறாரு. லெட்ஸ் சே ஒருத்தர் லேண்ட் எடுத்துக்கிறேன்னு வரு, ஒருத்தர் அங்க இருக்கிற அசெட்ஸ் எடுத்துக்கிறேன்னு வரு, ஒருத்தர் ஸ்டாக் எடுத்துக்கிறேன்னு வரு. ஸோ இதுல ஏதோ ஒரு அசெட்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னார்னா தென் this 45(4) will get triggered. அது ஒரு பெரிய செக்ஷன் சார். 45(4) you should read with another section called 9B. So it's a chapter by itself. They have made a biggest amendment னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதனால என்ன ஆகும், ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு அசெட் எடுத்துட்டு போனா அந்த அசெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் firm should pay tax, capital gain tax. The partnership firm should pay tax on that in the year in the which the partner takes up that asset. அது எப்படி எடுத்துட்டு போயிட்டாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்குனே they have given this section and rules are there. So if any dissolution, retirement or something of that sort happens, I request somebody to consult a particular CA and take his professional help in this regard, because
such a huge amendment they have done. அது ஒரு இன்கம் மட்டும் பாதிக்காது, ஒருத்தரை மட்டும் பாதிக்காது, ஃபர்மை பாதிக்கும், கண்டினியூயிங் பார்ட்னரை பாதிக்கும், ரிட்டையரிங் பார்ட்னரையும் பாதிக்கும். ஸோ எல்லாரையுமே பாதிக்கும். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் தே ஹவ் மேட். அதை பத்தியே ஒரு செஷன் பண்ணலாம், அவ்வளோ இருக்கு அதில். வில் டிஸ்கஸ் லேட்டர் சம் டைம் ஆன் தட். தென் திஸ் இஸ் ட்ரஸ்ட். அகெயின் ட்ரஸ்ட் நான் இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சேஞ்சஸ் இன் ஐடிஆர் ஃபார்ம். ITR form 7 I will not discuss, sir. ITR form I will discuss 1 to 6, but I will not touch 7. ஏன்னா 7 இதே மாதிரி நீங்க இன்னொரு ட்ரைனிங் செஷன் போட்டு தான் 7ல இருக்க சேஞ்சஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஃபார்மே மாத்திட்டாங்க. ஸோ ITR 7 is completely revamped now. So what is this change they have did? I'll tell you. See, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ட்ரஸ்ட்டுக்கு their government lost trust on the trust. அவ்வளவுதான். கவர்மெண்ட் லாஸ்ட் த ட்ரஸ்ட் ஆன் தி ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் மேல இருந்த ட்ரஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்பெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பஸ் டொனேஷனை எப்படி டேக்ஸ் பண்ண போறாங்க. கார்பஸ் டொனேஷனை முன்னாடி டேக்ஸே பண்ண மாட்டோம் சார். கார்பஸ் டொனேஷன்னா அது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக டோனர் கிட்ட இருந்து வாங்குவோம், அதை வேற எந்த காரியத்துக்கும் பயன்படுத்த மாட்டோம். அதனால அது அந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்குள்ளே கொண்டு வர மாட்டோம். 85% அப்ளை பண்ணணுன்ற இதுக்குள்ளே வராது. So it will not even enter into that net and it will never be taxed. Now what they are telling, corpus donation நீங்க வாங்கணும், வாங்கினா அது தனியா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அதை கொண்டு போய் தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கணும், அதை நீங்க ஸ்பெசிஃபைடு மோட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தா கார்பஸ் டொனேஷனை டாக்ஸ் பண்ண மாட்டோம். இதுல ஏதோ ஒன்று நடக்கலைன்னா கார்பஸ் டொனேஷன் டாக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் கடன் வாங்குறேன். சரி, என்னோட ட்ரஸ்டோட வருமானம் 10 ரூபா, செலவு 15 ரூபா. அப்போ 5 ரூபா எங்க இருந்து பண்ணோம்? ஒன்று இருக்கிற வருமானத்தை எடுத்து பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கடன் வாங்கணும். ஸோ நான் லெட்ஸ் சே கடன் வாங்குறேன். ஸோ ஐ got 5 rupees லோன் அண்ட் ஸ்பெண்ட் 5 rupees. ஸோ இப்போ என்ன நடக்கும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றப்ப அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம், 5 ரூபாய் அப்ளிகேஷன் சொல்லிடுவோம். திரும்ப அந்த கடனை கொண்டு போய் கட்டுவோம், ரீபேமெண்ட் ஆஃப் லோன், அப்பவும் கொண்டு போய் அது அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லா தெளிவா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, கடன் வாங்கிட்டீங்கன்னா ரீபேமெண்ட், அந்த லோனை when you are repaying only at that time it will be treated as application of income. So out of that loan, if you are spending for something, that will not be treated as application in the year you get the loan. ஸோ லோன் வாங்கின வருஷத்துல நீங்க பண்ண அதை வச்சு, அந்த லோன் பணத்தை வச்சு நீங்க பண்ணீங்கல்ல ஒரு செலவு, அது அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டோம். எப்போ அப்ளிகேஷன் எடுத்துக்கோனா, எப்போ லோனை திரும்ப கொடுக்குறீங்களோ அதான் அப்ளிகேஷன். ஸோ தட் இஸ் த சேஞ்ச் they have done now. Okay. Then goodwill is no longer an asset for income tax purpose. So goodwill யாராவது depreciation claim பண்ணியிருந்தா அதை ரிவர்ட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு, நம்ம அந்த ஃபார்ம்ஸ்ல பார்ப்போம். 44 ADA, they clearly clarified now. LLP is not eligible for 44 ADA. Professionalsக்கு 50% income எடுத்து ஆஃபர் பண்ணுவோம். Firm is eligible, but LLP is not eligible. Then 44 AB, ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நான் அதுக்கு ஒரு சார்ட் கூட வச்சிருக்கேன். I'll tell you. See, what our government is trying to do, first thing, they are trying to make the income tax return as easy as possible for the assessee themselves to file. அசஸியே அவங்களாவே தானாகவே பண்ணி கொள்றதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. செகண்ட், இப்போ டாக்ஸ் ஆடிட் முன்னாடி 1 crore மேலேயே எல்லாருக்கும் வந்துடும், பட் இப்போ வராது. 10 crore ஆக்கிட்டாங்க சார். லிமிட் 10 crore. டாக்ஸ் ஆடிட் லிமிட் இஸ் நவ் இன்க்ரீஸ் டு 10 crore. 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஒருத்தருக்கு டாக்ஸ் ஆடிட்டே வராது. அப்போ என்ன சார் பண்ணலாம்? அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்களே ஃபைல் பண்ணலாம், டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸே ஃபைல் பண்ணலாம். எப்படி சார், என்ன சார் அது பண்ணணும்? அசஸி கிட்ட நீங்க ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லணும், என்னன்னா கேஷ் பிசினஸ் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே அட்வைஸ். மீனிங் தேர்பை 95%, அதாவது அவரோட 95% ஆஃப் ரெசிட்ஸ் அண்ட் 95% ஆஃப் பேமெண்ட் ஷுட் ஹேப்பன் ஒன்லி த்ரூ அ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அது அக்கௌண்ட் பேய் செக் டிராஃப்டாகவும் இருக்கணும். போன தடவை பேங்க்ல வந்தாலே போதும். Now they are saying account payee check or draft, meaning thereby non-account payee check will be treated as cash. பேங்க் வழியா நடந்திருந்தா கூட அது கேஷ் தான் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாமே அக்கௌண்ட் பேயி செக், டிராஃப்ட், UPI, நெஃப்ட், IMPS இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸா பண்ணணும். எவ்வளவு சார் பண்ணணும்? 95% ஆஃப் யுவர் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் நடந்தா 10 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு என்ன வராதுன்னா டாக்ஸ் ஆடிட்டே வராது.
So that is what they are telling now. Okay. Then the 79A search seizure கேஸ்ல எல்லாம் நடந்ததுன்னா அப்ப கொண்டு போய் நான் லாஸை செட் ஆஃப் பண்றேன். அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாரு, அதுல கொண்டு போய் எனக்கு ஒரு லாஸ் இருக்கு, அதை நான் செட் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா no loss, nothing, no expense will be set off against an undisclosed income. They made it very clear. Okay. Now we'll come to the returns. Returns க்கு போறதுக்கு முன்னாடி டியூ டேட்ஸ் தெரிஞ்சுக்குவோம். இது வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ரிட்டர்ன்ஸ்ல யாரை பத்தி, நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ். டாக்ஸ் ஆடிட் கேஸை பத்தியே இல்லை. ஸோ இட்ஸ் நான் டாக்ஸ் ஆடிட் நான் கார்பரேட் அசஸிக்கு டியூ டேட் என்ன? செக்ஷன் 139(1) டியூ டேட் வந்து 31st July 2022. ஸோ இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நம்ம கண்டிப்பாக இதை ஃபைல் பண்ணணும். சரி சார், பண்ணல, கொஞ்சம் லேட்டா பண்ணணும்னா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. 139(4) எது வரைக்கும் சார் பண்ணலாம்? அடுத்த வருஷம் 31 மார்ச் 2023 அது வரைக்கும் நான் லேட் ஃபீ கட்டி ஃபைல் பண்ணிப்பேன். முடியாது. ஸோ they changed it to 31st December 2022. ஸோ இனிமே நீங்க பிலேட்டட் ரிட்டர்ன், லேட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா கூட டிசம்பருக்குள்ள தான் பண்ண முடியும். ஸோ 1 ஜூலை ஃபர்ஸ்ட் டியூ டேட் வந்து ஜூலை சார். ஜூலைல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர்ல பண்ணலாம். டிசம்பர்ல யூ ஹேவ் அன் அனதர் சான்ஸ். சரி சார், நான் போட்டதுல தப்பு பண்ணிட்டேன், அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் டைம் வந்து 31st December 2022. அதுக்கு மேல கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் யுவர் டிசம்பர். தட் இஸ் த நார்மல் ரூட். 139(1), 139(4), 139(5) இதுக்கு எல்லாத்துக்கும் டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். நோ லாங்கர் மார்ச் அடுத்த வருஷம் மார்ச் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கான். தென் திஸ் அப்டேட்டட் ரிட்டர்ன். இது மூணும் இல்லை சார், நான் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல. 139(1)ல ஃபைல் பண்ணல, 139(4)ல ஃபைல் பண்ணல, 5ல ஃபைல் பண்ணல. இந்த டேட் எல்லாம் விட்டுட்டேன். நான் என்ன செய்யறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுக்காக ஒரு செக்ஷன், புது செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டட் ரிட்டர்ன் 139(8)A. இதுல போய் நீங்க ஃபைல் பண்ணலாம். எஸ், அப்டேட்டட் ரிட்டர்ன் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம்? யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காரு, அவர் போட்ட ரிட்டர்ன்ல இருக்கிற இன்கமை இன்னும் கூட்டணும்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ரிட்டர்னே ஒருத்தர் ஃபைல் பண்ணல, அவரும் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத நபரு இப்போ அவர் இன்கம் காட்டி டாக்ஸ் கட்டுற மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். தட் இஸ் த ஒன்லி கிரைட்டீரியா. ஓகே. அதர்வைஸ் அப்டேட்டட் ரிட்டர்ன் கேன் ஆல்சோ பி ஃபைல். எப்போ சார் ஃபைல் பண்ணலாம்? இப்போ பாத்தீங்கன்னா போர்ட்டல்ல எந்தெந்த வருஷத்துக்கு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஓப்பன் ஆயிருக்குன்னா 2021, 21-22. சாரி, நான் இதுல ரெண்டுத்துலயுமே டைப்போ. there was a typo here. Returns for assessment year 21-22 and 2021 ரெண்டுமே இப்போ ஓப்பன் ஆயிருக்கு போர்ட்டல்ல. நீங்க போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு என்ன கிரைட்டீரியா? இந்த மாதிரி இப்போ அப்டேட்டட் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணணும்னா என்ன கிரைட்டீரியா, என்ன கட்டணும், வாட் ஷுட் ஐ பே? ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ஆன் என்ஹான்ஸ்ட் இன்கம். ஏற்கனவே போட்ட இன்கம் விட இப்போ இன்னும் நிறைய இன்கம் ஆஃபர் பண்றீங்கன்னா அதுக்கான டாக்ஸ், அதுக்கான வட்டி, அப்புறம் இந்த அடிஷனல் இன்கம் டாக்ஸ். வாட் இஸ் திஸ் அடிஷனல் இன்கம் டாக்ஸ்? திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஒரு வருஷத்துக்குள்ள கட்டினீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஃபைலிங் த அப்டேட்டட் ரிட்டர்ன் வித்தின் 1 year from the end of the assessment year, 25% of tax plus interest அதை கட்டணும். சரி சார், நான் ஒரு வருஷத்துக்கு பண்ணல, எனக்கு தான் 24 மாசம் வரைக்கும் நீங்க டைம் கொடுத்தீங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா 50% of the tax plus interest. ஸோ அதுதான் நீங்க கட்டணும். ஸோ நான் நெட்டா போட்டு பார்க்கல, ஆல்மோஸ்ட் இதுல போட்டீங்கன்னா இந்த 25% plus tax plus interest போட்டீங்கன்னா 33 வரும் சார். 33. 50% of tax plus interest போட்டீங்கன்னா it will come around 77-78% வரும். So that is the amount you have to pay. இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா, இதெல்லாம் யார் ஃபைல் பண்ணலாம்? இது எல்லாரும் ஃபைல் பண்ணலாம். ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருந்தாலும் ஃபைல் பண்ணலாம், ஃபைலே பண்ணலைனாலும் ஃபைல் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பென்ஸை ஆஃபீஸர் டிசலோவ் பண்ணிடுவார், நம்மளுக்கே தெரியுது. இப்போ போய் நம்மளே டிசலோவ் பண்ணிட்டு இன்கமை கூட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். இல்ல 26 ஏஜ்ல ஒரு இன்கம் இருக்கு, நான் கன்சிடர் பண்ணல, ரிட்டர்ன் போடல, இப்போ நவ் யூ கேன் டூ த அப்டேட்டட் ரிட்டர்ன். ஏஎஸ் ரிப்போர்ட்ல இப்போ ஒரு இன்கம் காட்டுது, அதை போய் நான் ஃபைல் பண்ணலாம். தட் ஆல்சோ ஐ கேன் டூ. இதெல்லாம் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் அதிகமா டாக்ஸ் வேற கட்ட சொல்றீங்க, எனக்கு என்னதான் பெனிஃபிட்? ஒரே ஒரு பெனிஃபிட் தான், ப்ராசிக்யூஷனை தவிர்க்கலாம். அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா ஜெயிலுக்கே போகலாம். அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு 276CC, அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். மோரோவர் ஆஃபீஸரா பார்த்து பிடிச்சா he may impose a huge penalty. அதாவது அவங்க ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க சார், 115BBE. 115BBEல பிடிச்சாங்கன்னா இது 60%, 60% டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் உங்களோட பெனல்டி எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் 82% நார்மலா. அதே அதாவது if he finds and you accept, if you don't accept then it is 112%. ஸோ நீங்க உங்க பெனல்டி கட்டுறதா இல்ல
அடிஷனல் டேக்ஸ் கட்டுறது, அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் போட்டு நம்மளா போய் அப்டேட்டட் ரிட்டர்ன் போட்டு சரண் அடைஞ்சிருந்தா, இல்ல அவர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பெனல்ட்டி கட்டிக்கலாமா? ஸோ தட் டெசிஷன் யூ டேக் இட் அண்ட் தென் யூ ஃபைல் இட். யாரெல்லாம் இதை ஃபைல் பண்ண முடியாது, லாஸ் ரிட்டர்ன் போடவே முடியாது சார். ரீஃபண்டை கூட்டுற மாதிரி, சார் நான் போன வருஷம் ஒரு டிடிஎஸ் இருக்கு, ரீஃபண்ட் வாங்க மறந்துட்டேன், இப்போ ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாமா? முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி தப்பான ஒரு தாட்ல இருக்காங்க. நான் வந்து விட்டு போன ரீஃபண்ட் எல்லாம் வாங்கிடலாம் அப்டேட்டட் ரிட்டர்ன் போட்டு. நோ, டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் அப்டேட்டட் ரிட்டர்னே போடணும். டாக்ஸ் லைபிலிட்டியை குறைக்கிற மாதிரி போட முடியாது, கூட்டணும், குறைக்க முடியாது. சர்ச் அண்ட் சர்வே கேஸுக்கு போட முடியாது. ஆல்ரெடி அப்டேட்டட் ரிட்டர்ன் அந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை தான் இது வாய்ப்பு, இன்னொரு தடவை பண்ண முடியாது. தென் எனி அசஸ்மெண்ட், ரீஅசஸ்மெண்ட், ரீகம்ப்யூட்டேஷன், இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் இப்போ பெண்டிங்ல இருக்குன்னா பண்ண முடியாது. பிளாக் மணி கேஸுக்கு பண்ண முடியாது. ப்ராசிக்யூஷன் இனிஷியேட் பண்ணாங்கன்னா பண்ண முடியாது. And there are other CBDT has reserved the right that they will notify the list of persons who cannot do. அது இன்னும் சொல்லல, சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி இந்த வருஷத்துக்கு நம்ம லேட் ஃபீ எவ்வளவு வரும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்குவோம் சார். நிறைய பேர் 5000 10,000 நமக்கு பிடிச்ச லேட் ஃபீஸ்லாம் நினைச்சுக்கிறோம். நோ, வெரி சிம்பிள். ஏன்னா இப்போ உங்களால லேட்டாவே எது வரைக்கும் தான் ஃபைல் பண்ண முடியும்னா டிசம்பர் தான். அதுக்கு மேலனா அப்டேட்டட் ரிட்டர்ன் போட்டீங்கன்னா அதிகமான லேட் ஃபீ காட்டும். இட் வில் ஷோ ஹையர் லேட் ஃபீ ஆஃப் அரௌண்ட் 5,000 காட்டும். ஸோ லேட் ஃபீ இப்போ எப்படி இருக்கு? 2 தான். உங்க டாக்ஸபிள் டோட்டல் இன்கம் 5 லட்சத்துக்கு கீழே இருக்கு, 5 லட்சமா இருக்குன்னா 1000 ரூபாய்க்கு மேல லேட் ஃபீ வராது சார். எப்ப வேணா ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. ஸோ நீங்க 31 ஜூலை ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கஷ்டப்பட்டு ஓடி போய் எல்லா ரிட்டர்னையும் போடணும்னு அவசியமே இல்லை. whoever gives the data, whoever the assessee cooperates with you, file the returns 31st July. If not, don't worry, relax, tell the assessee, pay 1,000 rupees, file the return. ஸோ முன்னாடி மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட்லாம் கிடைக்குமா சார்? ஏதாவது டியூ டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம்? கவர்மெண்ட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை, அசஸிக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்ப லேட் ஃபீ போடுறதுனால எல்லாருக்குமே பிரயோஜனம். அசஸி அடுத்த தடவை லேட் ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு நினைப்பாரு, கவர்மெண்ட்டுக்கு இந்த தடவை லேட் ஃபீஸ் ஒரு வருமானம், நம்மளுக்கு டென்ஷன் கிடையாது. ஸோ லேட் ஃபீஸ் இஸ் அ வெரி குட் மெத்தடாலஜி ஆஃப் மேக்கிங் த அசஸி டு கம்ப்ளை வித் த லா. ஓகே, then more than 5 lakhs, then it means 5,000 they have to pay late fees. So that's how it is. Now we'll come to the main crux. What are all the changes? You know these 5 heads of income. So நான் என்ன பண்ணிருக்கேன்னா the changes in ITR form இந்த 5 head குள்ள 5 head மாதிரி I am trying to order it. We'll see one by one. Slab rate ல எந்த சேஞ்ச் இல்ல சார். assessee individual slab rates remains the same. 115 BAC ஆப்ஷனுக்கு போனார்னா, அதாவது இந்த நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம்னு இருக்கு. ஸோ நியூ ஸ்கீமுக்கு போனார்னா இதான் ரேட்ஸ், ஓல்டு ஸ்கீம் வந்து மேல இருக்கு, மேல டாப் டேபிள்ல உங்களுக்கு தெரியுது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபார்ம்ஸ் பேசிக்லி 1, 2, 3 and 4. யாருக்கு எந்த ஃபார்ம் சூட் ஆகுன்றத நான் இங்க ஒரு சார்ட்ல கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். அதாவது சேலரி RORனா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், சேலரி resident but not ordinary resident, NOR na resident but not ordinary resident or non-resident அந்த மாதிரி. ஸோ ஒரு நான் ரெசிடென்டால ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது, நான் ரெசிடென்ட்னாலே ITR 2 or 3 or 4க்கு தான் வரணும். he cannot go and file a ITR 1. A director of a company, a person who is a director of a company cannot file ITR 1, he has to go for ITR 2 or 3. Similarly, a person holding unlisted share, ஒரு கம்பெனில நான் டைரக்டர் இல்ல சார், ஒரே ஒரு ஷேர் மட்டும் வச்சிருக்கேன், ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரே ஒரு ஷேர் வச்சிருக்கேன், then you cannot go for ITR 1, you have to go for ITR 2 or 3. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு வச்சிருந்தா ITR 1, more than one house property 2 or 3, that's how it has to be taken. So இதை நான் இங்க போட்டிருக்கேன், you can refer this also, I'll share it with the Muthuraman sir. Then ITR 5 you may aware, அதாவது ITR 1, 2, 3 யாருக்கெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ITR நம்ம 6 பார்த்துருவோம், 7 பார்த்துருவோம், அப்புறம் 5 வருவோம். ஏன்னா 5 is most residual form. 6 is for company, 7 is for persons who are required to furnish return under these sections. அதாவது நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நினைச்சுக்கிறோம், அப்படி கிடையாது. Those who are required to file a return under these sections, then ITR 7. 6 இல்ல 7 இல்லன்னு you have decided, then all those cases will go for ITR 5. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ITR 5க்கு தான் போகும். So that's how it is. Okay. சரி சார், நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு ஃபார்மை ஃபைல் பண்றதுக்கு, என்னெல்லாம் வேணும்? இது எங்க ஆஃபீஸ்ல we are using this checklist, you may also use it. So try to get his PAN, Aadhaar or passport, அவரோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அவரோட PAN of the employer. Normally we collect form 16, so in that it will be there.
அவர் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ல பார்ட்னரா இருக்காருன்னா எந்த ஃபேர்ம், அந்த ஃபேர்மோட பேன் நம்பர் என்ன, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. டீடைல்ஸ் ஆஃப் இஸ் ஃபாரின் அசெட்ஸ், வெளிநாட்டுல யாராவது ஒரு அசெட் வச்சிருக்காங்கன்னா ட்ரை டு கெட் த டீடைல். ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், இல்ல அங்க ஏதாவது ஒரு அசெட் வாங்கியிருப்பாரு, இவர் அங்க போயிருப்பாரு, கொஞ்ச நாள் அங்க இருந்திருப்பாரு, ஏதாவது ஒரு அசெட் வாங்கியிருப்பாரு. ஸோ ஆல் தீஸ் மே ஹேப்பன் தேர். Similarly, in case if assessee is a partner in a firm or LLP, let's say I am a partner in a firm or LLP, then அந்த ஃபர்ம்ல இருந்து எனக்கு வர ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ, ரெமுனரேஷன் எவ்வளோ, என்னோட கேபிட்டல் பேலன்ஸ் எவ்வளோ, அது எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கணும். ஒரு கம்பெனில அவர் ஷேர் ஹோல்டரா இருந்தாருன்னா எவ்வளோ ஷேர் வச்சிருக்கேன், அந்த ஷேர்ல நான் எவ்வளோ டியூரிங் த இயர் வித்திருக்கேன் இல்லை வாங்கியிருக்கேன். ஸோ ஓப்பனிங், அடிஷன், டெலிஷன் அண்ட் தென் க்ளோசிங், அந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கணும். ஆடிட் இங்க நான் போடல, இது வச்சிருக்கோம், பட் யூ மே ரெஃபர் இட். ஆடிட் அப்ளிகபிள்னா டேட் ஆஃப் தி ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் அதர் டீடைல்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர். தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் டு ஃபைல் த ரிட்டர்ன்ஸ். இதான் சார் நான் சொன்ன, இந்த மேல இருக்கவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய விஷயங்கள்ல நான் they have started seeing and almost right, this AAS report ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட் சார். ஒரு 53 டிரான்சாக்ஷன்ஸ் அந்த AAS ரிப்போர்ட் உங்களுக்கு இப்போ தருது. நான் ஜஸ்ட் ஃபியூ டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன், பட் எல்லா டிரான்சாக்ஷனும் நீங்க அதுல இருந்தே எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் தேர் இஸ் அ மிஸ்மேட்ச். அசசி கிட்ட உண்மையிலே இருக்கிற டேட்டாக்கும் அந்த AAS ரிப்போர்ட்டுக்கும் மிஸ்மேட்ச் இருக்கானா இருக்கு. இருந்ததுன்னா நீங்க அங்கேயே போய் அதை ரிப்போர்ட் பண்ணிருங்க. இமீடியட்டா அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, go and report that then and there. So tomorrow if we are filing based on the information in hand, we can defend our case saying that on that day I have already reported the information in AAS report is wrong அப்படி நீங்க சொல்லலாம். ஓகே, then இதெல்லாம் தான் இப்போ லேட்டஸ்ட் சேஞ்சஸ் that we are going to discuss. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முதல் பார்ப்போம், அப்புறம் சேலரி பேஸ்ட் அப்படியே ஒவ்வொரு இன்கமா போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல தே ஹேவ் சம் சேஞ்சஸ். ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், இதுல தே ஹேவ் இன்ட்ரடியூஸ் சம் கண்டிஷன்ஸ். நார்மல் கண்டிஷன் வி நோ இஸ் 182 days or more, 60 days or more plus 365 days or more in 4 previous year. அது மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன், கீழே இருக்கிற ரெண்டு கண்டிஷன், in case of a citizen of India or a person of Indian origin have come on for a visit to India during the previous year, for 182 days or more during the previous year, or 365 days or more within 4 years, or 120 days or more during the previous year, and 365 days or more within 4 previous year, if the total income other than the income from foreign sources exceeds 15 lakhs. So இது மாதிரி கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா அவர் என்னவா மாறிடுவார்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா மாறிடுவார். அது மாதிரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். டோட்டல் இன்கம் அதர் தேன் தி ஃபாரின் சோர்ஸ் இன்கம் எக்ஸீட்ஸ் 15 lakhs, 15 லட்சத்துக்கு தாண்டிடுச்சு, and stay in India is 120 days or more but less than 182 daysனாலும் அவர் ஆர் பட் நாட் ஓஆரா மாறிடுவார். அதே மாதிரி 15 லட்சத்துக்கு மேல அவருக்கு இன்கம் இருந்து, அதாவது ஃபாரின் சோர்ஸ் இன்கம் தவிர இங்க வர இன்கமே 15 லட்சத்துக்கு இருந்து, அந்த ஊர்ல ஏர்ன் பண்ற இன்கம் அவருக்கு அந்த ஊர்ல டாக்ஸ் ஆகாம இருந்தா அவரும் ஆர் பட் நாட் ஓஆரா இமீடியட்டா மாறிடுவார். அண்ட் நான் ரெசிடென்ட், there are some new conditions that are inserted for non-resident also. இதெல்லாம் ஏன் சார் நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஃபார்ம் இருக்கு ஐடிஆர் ஃபார்ம்ல, நீங்க இந்த ஃபார்ம் ஐடிஆர் 2-3 நான் ரெசிடென்ட்டுக்குலாம் இந்த ஃபார்ம் தான் போட முடியும். ஸோ ஐடிஆர் 2-3 போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதுவே கேட்கும். இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் கொஸ்டின், யூ வேர் இன் இந்தியா ஃபார் 182 days ஆர் மோரா, இல்லை 60 days ஆர் மோரு, அந்த என்ன கண்டிஷன்ல நீங்க வர்றீங்க. ஸோ 1-2 இந்த முதல் 2 தான் சார் இருந்தது, இப்போ 3-4 they have added now in this new ITR form. Similarly, resident but not ordinary resident க்கும் இந்த கடைசி 2 condition they have added now. முதல் 2 condition இருந்தது, now they have added these 2 conditions now. Okay, this is pursuant to the change made by Finance Act 2021. அதுல இருந்து வந்த சேஞ்ச்னால தான் இதெல்லாம் they have done these changes in the ITR form. And one more thing that we have to report, என்ன ரிப்போர்ட் பண்ணணும்னா, சப்போஸ் ஃபாரின் அசெட்ஸ் என்கிட்ட ஏதாவது இருந்தான்னா, foreign assets or foreign income if I'm having, I need to disclose it in ITR 2, 3, 5 and 6. இதை எப்படி இப்ப ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் இயர் தான் பார்ப்போம். நார்மலா 1st April 2021 to 31st March 2022 அந்த இயர்ல இருக்கிறது தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்படி இப்ப பண்ணக்கூடாதுன்னு they are telling now what they are telling is, for the purpose of reporting the foreign assets and foreign income, look at the calendar year.
And what is the calendar year now we have to see for 21-22 is Jan 21 to December 31st December 2021. அந்த பீரியட்ல இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணா போதும், வேற எதை ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த ஐடிஆர் ஃபார்ம் வேர் வி ஹாவ் டு ரிப்போர்ட். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் இங்க போட்டிருக்கேன், அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். கூகுளோட ஷேர்ஸை நான் வாங்குறேன். என்னைக்கு வாங்குறேன்னா January 2021. இதை இப்ப ரிப்போர்ட் பண்ணணுமா? இந்த ஐடிஆர் ஃபார்ம்ல ரிப்போர்ட் பண்ணுமா கூடாதா? எஸ் ஆர் நோவான்னு ஐ வாண்ட் ஆன்சர்ஸ். வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ. Somebody listening can ping the answers. ஒரு ஆன்சர் கூட வரல. ஓகே, எஸ். ஓகே, எஸ், 2 ஆன்சர், 3. ஓகே, வாட் அபவுட் திஸ்? அப்போ கூகுள், நான் 2வது கொஸ்டின் கேட்கிறேன். 2வது கொஸ்டின், கூகுள் ஷேர்ஸ் which I bought on January 2022. January 22, whether I need to report or not. January 21, if it is yes, whether January 22 should be reported, yes or no? அதுவும் yes. ஆகா. No. Okay. So now I'll tell the answer. இதுல example 1, the answer is yes. Yes, I need to report because as I already told you, now it is a calendar year. So it is 1st January 2021 to 31st December 2021. அந்த பீரியட்ல நடக்கிற எந்த டிரான்சாக்ஷனா இருந்தாலும் நான் இந்த வருஷம் ரிப்போர்ட் பண்ணணும். January 2022ங்கிறது அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும். So that is how they have brought in this clarity now. Okay. So example 2 இந்த வருஷத்துல கிடையாது, அடுத்த வருஷம். example 1 இந்த வருஷம். So that's how the reporting should happen. இது வந்து பென்ஷனர். உங்க அசசி நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், பென்ஷனர் வாங்கிட்டு இருக்கலாம். அவருக்கு வந்து இப்போ கேட்டகரைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. போன வருஷம் சேலரிட் எம்ப்ளாயி இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. சென்ட்ரல் கவர்மெண்டா, ஸ்டேட் கவர்மெண்டா, பிஎஸ்யூவோ, அதர்ஸான்னு போடுவோம். இப்போ பென்ஷனர்னு ஒரு ஹெட்டே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ பென்ஷனர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பென்ஷனர்ல யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டா, ஸ்டேட் கவர்மெண்டா, பிஎஸ்யூவோ, அதர்ஸா? தே வாண்ட் டு கலெக்ட் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் தட் பர்பஸ். திஸ் இஸ் தட் 89A. வெளிநாட்டுல நான் வாங்கின ஃபண்டுல நான் அக்ரூவான இன்கம் இந்தியாவில் ஐ நீட் டு ஷோ தட் அண்ட் டாக்ஸ் இட். அண்ட் வேர் ஐ வில் ஷோ இன் திஸ் பிளேஸ் இன் தி ஐடிஆர் ஃபார்ம். ஸோ ஐடிஆர் ஃபார்ம்ல I need to furnish the details about foreign fund out of which I am earning income outside India, that I need to furnish here. This is deferred, tax deferred on ESOP. See, ESOP means employee stock option plan. ஒரு எம்ப்ளாயி தன்னோட கம்பெனிக்கு சின்சியரா வேலை பார்த்ததுக்காக அந்த கம்பெனி தன்னோட ஷேர்ஸை எம்ப்ளாயிக்கு அலாட் பண்ணும் லோயர் பிரைஸ்ல. அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர் 120 ரூபாய் இருக்கு, எம்ப்ளாயிக்கு ஜஸ்ட் ஒரு 20 ரூபாய் இல்ல 30 ரூபாய்க்கு அந்த ஷேரை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் we call it as employee stock option plan. இப்போ இது என்ன பண்ணாங்க? கோவிட் பீரியட்ல they gave on deferment. அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தா, இது எல்லாரும் கிடையாதுங்க சார், ஒன்லி ஃபார் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தன்னோட ஷேர்ஸை தான் எம்ப்ளாய்க்கு கொடுக்கும் பட்சத்துல, ஸ்டார்ட் அப் இல்லையான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கு ஒரு DPIIT அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்களோட அப்ரூவல் இருக்கணும். அவங்களோட ஸ்டார்ட் அப் அப்ரூவல் இருந்த ஒரு கம்பெனி தன்னோட ஷேரை தன்னோட எம்ப்ளாய்க்கு அலாட் பண்ணுச்சுன்னா, அவர் இமீடியட்டா, நார்மலி த எம்ப்ளாயி ஷுட் பே டாக்ஸ் இன் த இயர் இன் விச் த ESOP இஸ் அலாட்டட். எனக்கு எந்த வருஷம் அலாட்மெண்ட் நடக்குதோ அந்த வருஷமே நான் கட்டணும், டாக்ஸ் கட்டணும், பெர்க்கு சைட்டா டாக்ஸ் கட்டணும். நவ் தே ஆர் கிவிங் எ டெஃபர்மெண்ட். எப்படி டெஃபர் பண்றாங்க? ஸோ ESOP, the tax paid on ESOP within 14 days from the earlier of the following. Expiry of 48 months from the end of the assessment year relevant to the financial year in which the ESOPs are allotted. From the date the assessee ceases to be an employee of the organization or from the date of sale of the shares allotted under the ESOP. So கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் தள்ளி வச்சுக்கலாம். நான் கண்டினியூ பண்றேன்னா அந்த கம்பெனிலேயே 4 வருஷம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த கம்பெனி விட்டு வெளியே போற அன்னைக்கு இல்ல இந்த ஷேரை விற்கிற அன்னைக்கு, இந்த டேட்ல வரைக்கும் ஐ கேன் டெஃபர் திஸ் ESOP. இந்த நீங்க டெஃபர் பண்றீங்க, அப்ப அந்த எம்ப்ளாயி வந்து இதை ஒரு இடத்துல ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது இப்போ வந்துருச்சு. என்னன்னா, அவருக்கு நான் எவ்வளவு அலாட் பண்ணேன், அந்த அலாட் பண்ணதுல அவருக்கு எவ்வளவு, இப்போ இந்த வருஷம் அவர் டாக்ஸ் கட்டல, எவ்வளவு அவர் டெஃபர்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு போறாரு, அடுத்த வருஷம் அவர் எப்படி அதை டாக்ஸ் கொண்டு வர போறாரு. ஸோ லைக் தட் தே ஹாவ் ஒன் ஷெட்யூல் நவ், நியூ ஷெட்யூல் இட் செல்ஃப் வி ஹாவ். ITR 2ல போனீங்கன்னா ஷெட்யூல்ஸ்ல ஷெட்யூல் ESOPனு இருக்கும், அதுல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் they will be asking you. It is only for a deferment. எவ்வளவு ரூபாய் டெஃபர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ரூபாய் இந்த வருஷம் டாக்ஸ் கட்ட போறீங்க அப்படிங்கறத சொல்றது தான்.
Then this is for capital gain. முன்னாடி கேபிட்டல் கெயின்ல நான் ஒரு அசெட்டை விற்கிறேன் சொன்னா போதும் சார், விற்கிற விலை எவ்வளோ, சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ, ரெண்டுத்துக்கு உண்டானது கேபிட்டல் கெயின். நான் அசெட் என்ன அசெட்னு கூட சொல்ல வேணாம். Now you have to tell details of the asset, date of acquisition, cost of acquisition, date of transfer, amount of for which you are transfer. So all this, the important change என்னன்னா date of acquisition, அதே மாதிரி indexed cost of acquisition. முன்னாடி indexed cost of acquisition மொத்தமா சொல்லிடுவோம். இப்போ அந்த காஸ்ட்டை சொல்லி அதுல இருந்து இண்டெக்ஸ் ஆகி வந்த வேல்யூ. ஸோ காஸ்ட் அண்ட் டேட்டும் காஸ்ட்டும் நீங்க சொல்லிடுவீங்க, இண்டெக்ஸ் வந்து சிஸ்டமே பண்ணிடும். தட் இஸ் ஹவ் இட் இஸ் டன் நவ். ஓகே. அண்ட் கண்ட்ரி அண்ட் ஜிப் கோட். முன்னாடி பையர் வந்து இந்தியாவை இருந்தால் அவரோட பேன் நம்பர் கொடுத்து நிப்பாட்டிடுவோம் சார். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த பையர் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர், கண்ட்ரி கோட் அண்ட் ஜிப் கோட் இஸ் மேண்டட்டரி, இந்த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அதுவும் இப்போ நீங்க கண்டிப்பாக கொடுக்கணும். Slum sale is section 50B. They made a change in that section. Fair market value of the asset transferred will be treated as the deemed sale consideration. முன்னாடி அப்படி இல்லை சார். நான் என்ன சேல் கன்சிடரேஷன் ஒத்துக்கிறேனோ அதான் சேல் கன்சிடரேஷன் ஸ்லம் சேல்ல. Now it is not. FMV, my fair market value of the asset. ஸோ என் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை அங்கே காட்டணும். ஐடிஆர் ஃபார்ம்ல இப்போ அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணணும். இதான் நான் சொன்னேன். Sorry, this is for slum sale. Year-wise details is not for that. It is for இம்ப்ரூவ்மெண்ட். முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருத்தர் கேபிட்டல் கெயின் வருதுன்னா டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். அது எந்த வருஷம்னு சொல்ல மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். டெவலப்மெண்ட் காஸ்ட்னு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம். நவ் யூ கேன் நாட் டூ லைக் தட். யூ ஹேவ் டு சே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இயர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அண்ட் ஹவு காஸ்ட்டும் இயரும் ஃபீட் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் தட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு கிவ் இட் நவ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி டிஸ்க்ளோசர்ஸ் தட் யூ ஹேவ் டு சப்போஸ் டு டூ நவ். இதுதான் நான் சொன்னேன் சார். இந்த 48(3), 45(4), 9(b) இந்த 3 செக்ஷனும் சேர்த்து படிச்சீங்கன்னா பார்ட்னர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனாலோ இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டிசால்வ் ஆனாலோ இல்ல ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ ஒரு கேபிட்டல் அசெட் அந்த பார்ட்னர் எடுத்துட்டு போனா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஃபார்ம் கட்டணும். அது எப்படி கட்டணும், எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இந்த செக்ஷனுக்கு கீழே they have to compute and then disclose. So that's a separate chapter by itself, but there is a now they have provided for a place for the disclosure. டிவிடெண்ட். அர்லியர் டிவிடெண்ட் மொத்தமா எல்லா டிவிடெண்டையும் போட்டுருவோம். டிவிடெண்ட், நார்மல் டிவிடெண்ட், டீம்டு டிவிடெண்ட், எல்லா டிவிடெண்டையும் ஒன்னா ஆட் பண்ணி டிவிடெண்ட் போட்டுருவோம். இப்போ அப்படி போட முடியாது சார். டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 222(e) சொல்லுவோம். டீம்டு டிவிடெண்ட், அதாவது ஒரு கம்பெனி தன்னோட பெனிஃபிஷியல் ஷேர் ஹோல்டருக்கு லோனோ அட்வான்ஸோ கொடுத்தா that will be treated as a deemed dividend. A company giving a loan or advance to a shareholder will be treated as a dividend provided the company is having a accumulated profit. அந்த கம்பெனி கிட்ட லாபம் இருந்து அந்த கம்பெனி லோன் கொடுத்துச்சுன்னா it will be treated as a straight away deemed dividend. That's how it will be hit under section 222(e). Okay. Now this dividend should be shown separately. So நீங்க யாருக்காவது கணக்கு பார்க்குறவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு கம்பெனில இருந்து டிவிடெண்ட் வருதுன்னா அந்த டிவிடெண்ட் நார்மல் டிவிடெண்ட்டுக்கு நீங்க 194ல டிடிஎஸ் பிடிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. இது எப்படின்னா லோனா வந்திருக்கும். அவருக்கு வந்த லோன் எல்லாம் உண்மையிலே லோனா இல்ல டீம்டு டிவிடெண்டா நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க தனியா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதான் யூ ஹேவ் டு டூ நவ். ஓகே. Then dividend income, now they have clearly told it should be taxed only under the head other sources. சில பேருக்கு இன்னும் ஒரு ஹேபிட் இருக்கு, டிவிடெண்டை வந்து P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு PGBP income ஆஃபர் பண்ணுவோம். No, you cannot do that anymore. If it is dividend, it has to be shown only under the head income from other sources. அது பிசினஸா இனிமே காட்டவே கூடாது. இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுங்க இல்ல, நீங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் டிவிடெண்ட் இன்கம் should be shown only under the head other sources. So just remember that. This is what they have said. And moreover, dividendல one more point இருக்கு, surcharge on dividend. Surcharge on dividend வந்து இப்போ முன்னாடி இந்த surcharge கூடிக்கிட்டே போகும். Now they have restricted. அதாவது 1 crore வரைக்கும் இருந்ததுன்னா 10%. If the income exceeds 1 crore, it is 15%. So 10% or 15% surcharge. அதுக்கு மேல போட முடியாது. டிவிடெண்ட்னால உங்களுக்கு surcharge வருது. அது max it cannot exceed 15% of surcharge now. So it cannot exceed 15% now. Then interest on PF. I already told you, right? இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வர இன்ட்ரெஸ்ட் வந்து will be now made taxable, and this is how you have to split up and show interest accrued on contributions to PF to the extent as per the first proviso to section 1011, interest accrued on contribution to the extent taxable as per second proviso, interest accrued to the PF
to the extent taxable as per section 10(12). So these are the sections. இது ஒன்னு என்னன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருந்தா, இன்னொன்னு வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து have to furnish. அதாவது இந்த 2 லட்சத்துக்கு மேல இருக்கிற கான்ட்ரிபியூஷனுக்கு வர வட்டியை தனியா காட்டணும். அதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. இதான் சார் நான் சொன்ன டாக்ஸ் ஆடிட். எப்ப டாக்ஸ் ஆடிட்டே வராது அப்படின்னா 10 கோடி வரைக்கும் வராது. ப்ரொவைடட் உங்க அசஸி எல்லாமே பேங்க் வழியாவே டீல் பண்றாருன்னா அவர் டாக்ஸ் ஆடிட்டே வராது. ஸோ தட் இஸ் ஹவ் தே ஹவ் மேட் இட் நவ். அண்ட் திஸ் இஸ் ஃபார் இது எந்த ஃபார்ம் ரிலேட்டட் 3, 5 and 6. ஸோ on all that forms the tax audit will not arise. And this is the change they made in the form also. இந்த ஃபார்ம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் எதுல வராரு, 1 crore மேல இருக்காரு, 10 crore கீழே இருக்காரு, ஓகே. அப்ப அவரோட கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட் வந்து 5% கீழே இருக்கா, 5% மேல இருக்கா. அது மாதிரி they are asking you some questions and answers based on the check boxes. அதை நீங்க டிக் பண்ணணும். போன வருஷம் இப்படி இல்லை. இப்ப நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன் கேஷ் அண்ட் நான் அக்கௌண்ட் பேயி செக் அப்படின்னு இருந்தது. அந்த லாஸ்ட் இயர் இட் வாஸ் நாட் லைக் தட், இட் வாஸ் ஒன்லி இன் கேஷ். அதனாலதான் போன வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்தாலே 95% எடுத்துக்குவோம், டாக்ஸ் ஆடிட் பண்ண மாட்டோம். நவ் தே ஹவ் கிளியர்லி மேட் நான் அக்கௌண்ட் பேயி செக்கா இருந்தா இட் வில் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் கேஷ் and you cannot have it treated as a bank for that 95% purpose. பண்ண முடியாது. So this is the place where you have to disclose that. அதாவது இந்த 44AB. Next we will move to alternative tax regime. The 115 BAC. நார்மல் ரெஜிம்ல இருக்கேனா இல்ல ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கேனா, போன தடவை எஸ்ஸா நோவா அவ்வளவுதான் சொல்லணும். இந்த வருஷத்துல இருந்து அப்படி இல்லை. போன வருஷம் நீங்க எஸ், இந்த வருஷம் நீங்க என்ன பண்றீங்க, ஆப்டிங் இன் நோவா, நாட் ஆப்டிங்கா, இல்ல கண்டினியூ டு ஆப்டா, இல்ல ஆப்ட் அவுட்டா. ஸோ இந்த மாதிரி கீழே எஸ்ன்னு கொடுத்தா கீழே இன்னும் ஒரு 4 பட்டன் இருக்கும். அதுல யூ ஹேவ் டு செலக்ட் அண்ட் கிவ் த ஆன்சர். இது மெயினா இண்டிவிஜுவல் எஸ்எஸ்சிக்கு 115 பிஎஸ்சிக்கு இஷ்யூ இருக்காது. பிஜிபிபி இன்கம் இருந்து நீங்க ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா, 10IEக்கு பதிலாக 100IE போட்டிருக்கேன். அகைன் there is a typo. 10IE if I have filed a form, for that SSC it will ask all these questions whether you are continuing or you are not continuing. அது மாதிரி கேட்கும். Similarly for corporate SSC, that is for company SSC also there is alternative regime. Income taxes they are making very very simple now, telling that டிடக்ஷன்லாம் வேணுமா, நிறைய கஷ்டப்படணும், டிடக்ஷனே வேணாமா, கம் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம். யாருக்குமே டிடக்ஷன் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் முதல் கொடுத்தாங்க சார். இப்போ கம்பெனிக்கு இருக்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இருக்கு, எல்லாருக்குமே ஆல்டர்னேட்டிவ். ஸோ 2 பாதை இருக்கு. ஒன்னு நார்மல் ரூட்டு, இன்னொன்னு ஷார்ட் கட். ஸோ இஃப் யூ கம் டு ஷார்ட் கட் யூ ஹேவ் டு புட் தட் டிஸ்க்ளோஷர் saying that whether you are opting in now, not opting, continue to opt out. அதை நீங்க இந்த வருஷம் சொல்லணும். ஓகே. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் டெப்ரிசியேஷன், நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இது யாருக்கு வரும்னா ஆப்ட் அவுட் பண்ண ஆளுக்கு வரும். ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவரால் இனிமே அந்த டெப்ரிசியேஷன், அடிஷனல் டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ணிக்க முடியாது. போன வருஷம் கம்மியாக தான் பண்ணாரு, இந்த வருஷம் திரும்ப அதை he cannot claim it again. So that portion will be added back. Unabsorbed depreciation if any will be added back to the block of asset. And that will be அதுக்கு அந்த பிளாக் ஆஃப் அசெட் நீங்க ஷெட்யூல் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் போடுறதுலயே அங்க ஆட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அன்அப்சார்ப்ட் அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஒரு இடம் இருக்கு, அதை நீங்க அங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் another சேஞ்ச், சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸ். அதாவது ஒரு பர்சனை எப்ப நம்ம ரெசிடென்ட்னு சொல்லுவோம்னா, லெட்ஸ் சே ஒரு கம்பெனி அவுட் சைட் இந்தியா, when we say that company is resident in India, if it has a business connection in India, when it will have a business connection in India, if it has a significant economic presence in India. What is significant economic presence in India? Now they are telling, அந்த கம்பெனி இங்க இருக்க வேணாம், ஆனா அந்த கம்பெனி மூலியமா அந்த கம்பெனிக்கு வருமானமா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணி 2 கோடி ரூபாய் ஆர் மேல அது சம்பாதிக்குது, ஆர் 3 லட்சம் யூசர், டிரான்சாக்ஷனே வேணாம், வருமானமே வேணாம், ஜஸ்ட் யூசர், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 3 லட்சம் பேர் இந்தியால அவரோட அப்ளிகேஷனை யூஸ் பண்றோம், அவரோட ஆப்பை யூஸ் பண்றோம். லெட்ஸ் சே யூடியூப், இட்ஸ் ஃப்ரீ, பட் ஐ எம் யூசிங் இட், 3 lakh users, and if I am using, then any income which is earned by YouTube from the link of India, that needs to be taxed in India, because to that extent it will be treated as a resident in India. So now that is how they are trying to bring in all it here. அதை இங்க நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணும். சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸ் இருக்கா இல்லையா, இந்த ரூல் படி இந்த 2 கோடி தாண்டிடுச்சா, இந்த 3 லட்சம் யூசர் தாண்டிட்டாங்களா, எஸ்ஸா நோவான்ற பதில நீங்க சொல்லணும். ஓகே. Similarly, if I am a company, I am a private limited company or a public limited company, I am having
ஷேர் இன் அன்இன்கார்பரேட்டட் என்டிட்டி. அன்இன்கார்பரேட்டட் என்டிட்டினா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இந்த கம்பெனி வந்து ஒரு பார்ட்னரா இருக்கு. இது ஒரு எல்எல்பியில கம்பெனி இஸ் அ பார்ட்னர், ஆர் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல கம்பெனி இஸ் அ பார்ட்னர். ஸோ நவ் இன் தோஸ் செக்டர்ஸ் இட் நீட்ஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட் ஹியர். எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணும்? அந்த என்டிட்டியோட பேன் நம்பர், அதுக்கு ஆடிட் இருக்கா இல்லையா, அதுக்கு 92E இருக்கா இல்லையா, அதுல இருந்து எனக்கு எவ்வளவு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ தட் இன்ஃபர்மேஷன் ஐ நீட் டு டிஸ்க்ளோஸ் ஹியர். இது எதுக்குன்னா இந்த கம்பெனி யார் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஷேர்ஸ் வச்சிருக்கு, அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக they are trying to bring it out here. And this is a last one. Search seizure நடந்ததுன்னா இந்த 153A 153Cங்கிற செக்ஷனுக்கு கீழே நம்ம முன்னாடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். இப்போ அந்த ரெண்டுத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அப்போ எப்படி சார் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது? இட் இஸ் ஒன்லி ஆஃபீஸர் வில் இஷ்யூ அ நோட்டீஸ் அண்டர் 148 and proceeding will happen under 147. So I need to furnish written also under section 147. So நீங்க drop downல இனிமே செலக்ட் பண்ண வேண்டிய செக்ஷன் 147 தான். 153AO CO அங்க இருக்காது. So that is the change they made now. Okay, any doubts? I'll stop here for some 5 minutes. ஏன்னா இது வந்து மோனோலாக் மாதிரி நானே பேசிட்டு இருக்கேன். So ஏதாவது doubts இருந்தா you may ping it in the chat box. I may take it up. Any doubts? சார் டவுட்ஸ் இருந்தா நீங்க chat boxல கேட்கலாம் சார், இல்ல நீங்க நம்ம Q&A ல பாத்துக்கலாம் சார். chat boxல போட சொல்லிட்டு நம்ம Q&A பண்ணிக்கலாம் சார். Okay. Okay. Raman sir, you can add anything. Sir, mute பண்ணு ஒரு நிமிஷம். சார் பேசலாம் சார். சொல்லுங்க சார். சூப்பர் சார். வெரி நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் செஷன் சார். சார் இன்னும் ஒரு 2 செக்ஷன் இருக்கு. யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்டுக்கலாம். I'm just opening. chat boxல क्वेश्चंस இருந்தா போடுங்க. மைக் ஆன் பண்ணி கேக்குறதுனால கேளுங்க. Yeah, fine. Okay. Below 5 lakh income will file 139(8)A. Okay. 5 lakh குறைச்சுதான் எனக்கு இன்கமே இருக்கு, நான் 139(8)A ஃபைல் பண்ணலாமா சார்? டெக்னிக்கலா அந்த ஃபார்மை நான் ட்ரை பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 lakh கீழே போட்டு அந்த ஃபார்ம் அலோவ் பண்ணுது. பட் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ லேட் ஃபீ. லேட் ஃபீயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 அது ப்ராம்ப்ட் பண்ணுது. ஸோ பிகாஸ் அந்த இயர்ல, அந்த அசஸ்மெண்ட் இயர்ல அந்த 10,000 லேட் ஃபீ வாஸ் தேர். ஸோ இட் இஸ் ப்ராம்ப்டிங் ஃபார் 10,000 rupees of late fees. So if you can pay 10,000 late fee and file updated return, you can file. But updated return is mainly to pay additional income tax, not to show additional income and not income மட்டும் காட்டி tax கட்டாம இருக்கிறதுக்கு இல்ல. It is to show income and to pay additional tax. Only for that purpose they have brought in that. You may try it out. ராஜி விஜய் அவர் கேட்டிருக்காரு, அதுக்காக நான் சொல்றேன். சார் நம்ம क्वेश्चंस Q&A ல வச்சுக்கலாம் சார். நீங்க ப்ரோசீட் பண்ணிருங்க சார். Okay, fine. Thank you. Okay, I'll go to 194R and 194S. See, 194R நான் முத உங்களுக்கு ஒரு டிஸ்அலவன்ஸ் சொன்னேன். செக்ஷன் 37ல ஒரு டாக்டருக்கு ஒரு gift கொடுத்தா அந்த கம்பெனிக்கு இனிமேல் அது எக்ஸ்பென்ஸா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். 194R என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்டருக்கு ஒரு கம்பெனி gift கொடுத்தா அந்த கம்பெனி டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்கணும். ஆனாலும் அந்த கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸா அது அலோவ் ஆகாது. ஸோ see the irony of it, but somehow it is like that. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனிக்கு இது எக்ஸ்பென்ஸ் இல்லை, டாக்டருக்கு இனிமே இது இன்கமா மாறிடும். ஏன்னா நீங்க டிடிஎஸ் பிடிச்சீங்கன்னா அவரோட 26 daysல வரும் and it will be shown as income for the doctor. ஸோ இது எப்ப இருந்து சார் அப்ளிகபிள்? டாக்டருக்கு மட்டும் இல்ல, இது எதுக்கு நம்ம பார்ப்போம். நான் ஒரு லிஸ்ட் காட்டுறேன். then you will understand the significance of 194R. applicable from 1st July 2022. யாரெல்லாம் பண்ணணும்? it is applicable for all assessee, not just for pharma company. அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். எல்லா அசஸிக்கும் இது பொருந்தும். யாருக்கு பொருந்தாது? என்னோட ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1 crore கீழே இருக்கு, இல்ல ப்ரொஃபஷனல்னா 50 லட்சத்துக்கு கீழே இருக்கு. எந்த டிரான்சாக்ஷன் கவர் ஆகுது? பிசினஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் பெர்குசைட்ஸ் வெதர் கன்வெர்டபிள் இன்டு மணி ஆர் நாட் அரைசிங் ஃப்ரம் அ ப்ரொஃபஷன் பெய்ட் டு அ ரெசிடென்ட். ஸோ நான் ஒரு ரெசிடென்ட்டுக்கு பணம் கொடுக்கும்போது நான் அதை, அதாவது பெர்குசைட்டா கொடுக்கும்போது, பெனிஃபிட் ஆர் பெர்குசைட்டா கொடுக்கும்போது நான் அதை டிடெக்ட் பண்ணணும். நார்மலா இந்த பெனிஃபிட்டோ பெர்குசைட்டோ மானிட்டரி வேல்யூல இருக்காது. அதான் இதுல ரொம்ப பெரிய சேலஞ்சே. நான் ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒருத்தர் கூட்டிட்டு போறேன்,
இங்க இருந்து பேங்காக் ட்ரிப், ஹாங்காங் ட்ரிப், யூஎஸ்ஏ ட்ரிப், யூகே ட்ரிப் கூட்டிட்டு போறேன். இதை எப்படி நான் வந்து மானிட்டரியா கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, அந்த ட்ரிப்புக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதோ அதான் அதோட பெனிஃபிட், அதான் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க சார் சொல்லியிருக்காங்க? இங்க பாருங்க, வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த பெனிஃபிட் ஆர் பெர்குசைட். முடிஞ்சு போச்சு. பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் பிரைஸ், மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா உற்பத்தி விலை. மேட்டர் ஓவர். ஸோ தேர் வெரி வெரி கிளியர். ஓகே, தே வாண்ட் டு டாக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, இதுக்கு எவ்வளவு சார் டிடிஎஸ்? 10%. 10% டிடிஎஸ். லோயர் ஆர் நில் ரேட் சர்டிபிகேட் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அவர் சர்டிபிகேட்டே கொடுத்தாலும் நீங்க 10% தான் பிடிக்கணும். அந்த சர்டிபிகேட் தர மாட்டார், கொடுக்க மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்ல. எப்ப பிடிக்கணும்? 20,000 ரூபாய் வரைக்கும் கிஃப்ட் கொடுத்துக்கலாம் சார். ஸோ நான் சொன்ன ஐபேட் எக்ஸாம்பிள் 60,000 ரூபாய் கண்டிப்பா டாக்ஸ் வந்துடும். 20,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் வராது. ஸோ இட் இஸ் 20,000 ஆர் லெஸ், நோ டாக்ஸ். ஸோ டைரி கொடுத்துக்கலாம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துக்கலாம், வேற என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனா அக்ரிகேட்டா எல்லாத்தையும் சேர்த்து 20,000 தாண்டிட்டாலும் டாக்ஸ் வந்துடும். ஸோ தட் ஆல்சோ வில் என்டர் இன்டு டாக்ஸ் நெட். மேக்ஸ் வேல்யூ இஸ் ஒன்லி 20,000. பியாண்ட் 20,000 it will be all subjected to tax. Okay, so இதெல்லாம் இன்க்ளூஷன். இதெல்லாம் வந்து டாக்ஸ் பண்ண போறாங்க. கிஃப்ட் கார்டு, வவுச்சர், டிராவல் பேக்கேஜ், ப்ராடக்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். நான் கார் தரேன், இதை வாங்கினா ஒரு கார் தரேன், டிவி தரேன், கம்ப்யூட்டர் தரேன், மொபைல் ஃபோன் தரேன், கோல்டு காயின் தரேன். நிறைய பேர் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, சேல்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கொடுப்பாங்க, கோல்டு காயின் கொடுப்பாங்க. டீலர்ஸ்க்கு வந்து கார் கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க, இல்ல கம்ப்யூட்டர்ஸ் கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் அதோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதுக்கு டாக்ஸ் போடணும். ஃப்ரீ அட்மிஷன் டு ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீயா ஒரு டிக்கெட் வாங்கி தரேன். சரி, இப்போ ஒரு படம் புதுசா ரிலீஸ் ஆகுது, ரஜினிகாந்த் மூவி ரிலீசிங் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, 1500 அதுக்கு டிக்கெட். நான் வந்து அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன் அந்த டாக்டர் கிட்ட, எப்பெல்லாம் உங்களுக்கு ரஜினி மூவி ரிலீஸ் ஆகுதோ நாங்க ஸ்பான்சர் பண்ணிடுவோம் சார். இல்லைன்னா ஒரு பெரிய ஈவெண்ட், மெகா ஈவெண்ட், ஒரு 10,000 rupees ஈவெண்ட்டுக்காக we are sponsoring. So all that event taxable. Medicine sample taxable. Usage of asset taxable. Some companies have this policy. இந்த கம்பெனி என்ன செய்யும்னா, asset will be in the name of the company. கம்பெனி தான் அசெட் வச்சுக்கும். பட் அங்க இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்காக ரைட்ஸ் கொடுத்துரும். ஸோ அது மாதிரி, or the executive will be an outsourced person. For that person they will give one car for just for using. Car will be owned by the company, it will be given to the other person for just using. Now that will be taxed. Liability of the supplier met by the customer taxed. Product given to social media influencers. நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் they will do a review. இப்போ நான் ஒரு ஐபோன் வச்சிருக்கேன்னா ஐபோனுக்குன்னு ரிவ்யூ போடுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான். புதுசா ஒரு போன் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு சார், நத்திங், அந்த போன் பேரு நத்திங். அந்த போனை ரிலீஸ் பண்றதுக்கு, ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான். அதுக்கு இந்த கம்பெனி அந்த போன் அந்த ரிவ்யூவருக்கு அனுப்பும். அனுப்பிட்டு திரும்ப வாங்கினா பரவாயில்ல, அது டாக்ஸ் வராது. அனுப்பிட்டு திரும்பவே வாங்கிக்கல, தென் தே ஹேவ் டு டிடக்ட் டிடிஎஸ் இந்த செக்ஷன் 194R. வேல்யூ இஸ் வெரி சிம்பிள், மேனுஃபேக்சரிங் காஸ்ட். தட்ஸ் ஹவ் தே ஹேவ் டு டு. எக்ஸ்க்ளூஷன், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றோம்? எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு பெர்குசைட்டா கொடுக்கறதுக்கு டாக்ஸ் வராது. ஸோ அப்போ யாருக்கு தான் வருது? தேர்ட் பார்ட்டி ப்ரொஃபஷனல். ஸோ எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி, வாட் எவர் யூ ஆர் கிவிங், எம்ப்ளாயி இஸ் ஆல்ரெடி கெட்டிங் டாக்ஸ்ட் அஸ் அ பெர்குசைட் 17(2). ஸோ அதுக்கு டாக்ஸ் திரும்ப பண்ண மாட்டோம். ஒரு கம்பெனி தேர்ட் பார்ட்டி அவுட் சைடருக்கு கொடுக்கறது, அவுட் சைடருக்கு கொடுக்குற கிஃப்ட்டுக்கு இனிமே டாக்ஸ் கட்டணும். யார் கட்டணும்? கம்பெனி டிடிஎஸ் பிடிக்கும், அவுட் சைடர் அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அவ்வளவுதான். Issuance of credit note provided to the government entity not carrying on any business or profession. Cash and sales discount. நம்ம ஜிஎஸ்டில கேஷ் டிஸ்கவுண்ட், சேல்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறோம், அதுக்கெல்லாம் கிடையாது. ரிபேட்டா கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா கிடையாது. எக்ஸ்பென்சஸ், நான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்காக எக்ஸ்பென்ஸ் மீட் பண்றேன், அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ஹோட்டலுக்கு வாடகை கொடுக்குறேன், நோ, தட் இஸ் நாட் கவர்ட் ஹியர். ப்ரொவைடட் ஆன் சம் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் லைக் ஃபெஸ்டிவல், மேரேஜ், நான் சொன்னேன்ல சார், தீபாவளி கிஃப்ட், அதுக்கெல்லாம் கிடையாது. Any benefit or perquisite arising out, not arising out of business or profession will not come here. Only if it is from a business or profession, it will come here. Okay. So that's the sum and substance of 194R. Then 194S. இது ஒரு புது விஷயம் சார். VDA என்னன்னா virtual digital asset. இந்த பிட் காயின், அப்புறம் டாட்ஜ் காயின், இந்த மாதிரி ஏகப்பட்ட காயின் இருக்கு. எத்திரியம், there are several coins are there, but எனக்கு தெரியல, I don't know the background of that. அதாவது ஒரு அசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், அதுக்குன்னு ஒரு மதிப்பு வந்து அது டிரைவ் பண்ணும். இட் will derive its value.
Say, for example, I'm holding a company share. The share getting its value based on the company's performance and company assets. But these coins, I don't know how they get the value. It is based on some mining and spending electronic energy. அதுல இருந்தெல்லாம் அதுக்கு வேல்யூ வருதுன்றாங்க. பட் ஐம் நாட் ஷுர். பட் வாட் ஐம் ஷுர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயினை எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே இந்த டிஜிட்டல் காயினை வாங்கி விற்கிறதுக்கு there are several markets. Okay, there are several markets which are available. So people are going to that market and buying this coin and selling this coin like share market. So இப்ப buying and selling of coins நடக்கும் போது அந்த டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் இனிமே பிடிப்பாங்க. எந்த செக்ஷன்ல பிடிப்பாங்க? 194S டிடிஎஸ் பிடிக்க போறாங்க. அவ்வளவுதான். So whenever there is a buying and selling that is happening through an exchange, the person who is settling the amount, அதாவது அந்த இப்ப நான் say for example அந்த எக்ஸ்சேஞ்ச் உங்ககிட்ட இருக்கிற காயினை வாங்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா, at that time the exchange will deduct TDS. or ஒரு காயின் say பிட் காயினை வாங்கிட்டு டாஜ் காயின் தருது, இல்லை டாஜ் காயின் வாங்கிட்டு பிட் காயின் தருது. காயின் டு காயின் ஏதோ ஒரு முறையில் அது எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் பொழுதும் த எக்ஸ்சேஞ்ச் வில் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது டிஜிட்டல் காயின் எக்ஸ்சேஞ்ச் பர்சன் வில் டிடெக்ட் டிடிஎஸ் ஃபார் யூ. எப்படி சார் டிடிஎஸ் பிடிப்பாரு? எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அவர் பிடிப்பாரு? ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க சார். 10,000 ரூபாய் வரைக்கும் பிடிக்க மாட்டார். ஸ்பெசிஃபைடு பர்சன்னா 50,000 வரைக்கும் பிடிக்க மாட்டார். அதுக்கு தாண்டிடுச்சுன்னா எல்லாருக்கும் பிடிப்பாரு. எவ்வளவு பிடிப்பாரு? 1% பிடிப்பாரு சார். இது அவர் டிடிஎஸ் பிடிக்கிறது ஜஸ்ட் சாம்பிள் தான். அவர் டிடிஎஸ் பிடிச்சிருவாரு, உங்க 26 ஏஜ்ல வந்துடும். இந்த இன்கம்க்கு, அதாவது இந்த சேல் வேல்யூ மைனஸ் பர்ச்சேஸ் வேல்யூ, இந்த டிஃபரன்ஸுக்கு நீங்க கட்ட போற டாக்ஸ் 30%. யூ ஷுட் பே டாக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 30% ஆன் திஸ் டிரான்சாக்ஷன். This I am talking about from 1st July 2022. Earlier it is a different story, but from July 2022, these digital coins will be treated as supply, basically income nu karudhapadudhu, and the difference between your sale price and purchase price, and adukku you have to pay tax. Sometimes there may be an issue. 194O, 194S. 194O ngradhu இந்த e-commerce operator valiya kudukra payment. So O or S அப்படினு ஒரு டவுட் வந்துச்சுன்னா S தான். S will prevail over O because S is more specific to for virtual digital asset. So அதனால S will prevail. சரி சார், இந்த எக்ஸ்சேஞ்ச் காரணம் இல்லை யாரோ ஒருத்தன் எனக்கு ஒரு காயினை வாங்கிட்டு ஒரு காயின் தரான், ஆனா அவங்ககிட்ட பேன் நம்பரே இல்லை, என்ன செய்யறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 செக்ஷன் எடுத்துட்டாங்க. அதாவது டேன் நம்பர் வேணாம். டேன் நம்பர் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு டிடெக்ட் டிடிஎஸ் அண்டர் 194S. ஸோ நான் என்கிட்ட பேன் தான் இருக்கு, டேன் இல்லை. I can still deduct TDS under 194S. Similarly, I need not check whether higher rate is applicable. 1% பதிலா 5% அப்படின்னு நான் செக் பண்ணுமானா வேணாம். அதுவும் I need not check. So all I need to do when I'm doing a transaction in virtual digital asset, and that transaction, if I'm doing it through some exchange, the exchange wala is going to cut me TDS under section 194S at the rate of 1%. And whatever the difference of income in my hands, that I should pay tax at the rate of 30%. 30% I need to pay tax. Okay. So any questions you have? Now you can ask questions at least. Sir, நம்ம questions Q&A ல பார்க்கலாம் sir. Next session இது பண்ணுங்க. Okay, fine. So if that is the case, I'll say thank you. Thank you all of you for your patient listening. I hope whatever we discussed will be helpful while filing your returns for this assessment year 22-23. Thank you. Thank you, sir. Super, sir. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 hours பாத்தீங்கன்னா pin drop silence மக்கள். So சூப்பரா இருந்துச்சு சார் உங்க செஷன். So over to முத்துராமன் சார். சார் செல்வகுமார் சார், என்னென்ன கவர் பண்ணணுமோ அதெல்லாம் கிளியரா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்க. என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வரிப்பயிற்சியாளர் சமூகம் இன்றைக்கு அரசாங்கம் வரி ஏய்ப்பு நடவடிக்கை தடுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு வரி வருமானம் சரியாக சென்று சேர வேண்டும். ஸோ அதுக்கு முந்தி ஓவராலா கொடுத்தாலும் இப்போ செக்ஷன் வைஸ் பிரிச்சு அப்படியெல்லாம் ஐடிஆர் ஃபார்ம் 1 to 6 தெளிவா சொன்னீங்க. ஐடிஆர் ஃபார்ம் 7 ஏன் சொல்ல முடியாது? டெஸ்ட் மேல இருந்த டெஸ்ட் போயிடுச்சுன்னு ஃப்ராங்கா சொல்லிட்டீங்க. உண்மை அதுதான். ஏனென்றால் டெஸ்டோட அக்கௌண்ட்ல ஃபண்டு வருது, அந்த ஃபண்டை மானிட்டர் பண்றதுங்கிறதுக்கு இப்பதான் பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சிஸ்டமா கொண்டு வந்துட்டு இருக்கு.
ஸோ ஐடிஆர் ஃபார்ம் 7ல வந்து இன்னும் டீடைல்டு இது வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் மணி இன்வால்வ்மெண்ட், டொனேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்கம் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய நிறைய செக்ஷன்ஸ் வராம இருந்தது. பாத்தீங்கன்னா இந்த விடிஏ பத்தி 194S பத்தி சொன்னீங்க இல்லையா, அது வந்து மியூச்சுவல் டிரான்சாக்ஷன் நிறைய நடந்தது. ஸோ ஷேர்ல பண்றவன் இந்தியாவில் வந்து ஆன்லைன்ல பண்ணா எல்லாம் ஓகே ரைட், டிடிஎஸ் பிடிச்சாங்க, சர்சார்ஜ் பிடிச்சாங்க, அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தது. அரசாங்கத்தினுடைய வரி வருவாயை வந்து எப்படி வந்து ஃபேஸ்லெஸ் கொண்டு போய் மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறப்ப, இன்னொரு பக்கம் வந்து எங்க எல்லாம் வந்து நமக்கு ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்க்கும் அரசாங்கம். அந்த இடத்தையெல்லாம் வந்து வரி வருவாயை பெருக்குவது, ரெவென்யூ லீக்கேஜ் எங்க இருக்கோ அங்க எல்லாம் வந்து அடைக்கிறதுக்கு தான் பார்க்கும். அதனுடைய ஒரு ஒரு வழிமுறைகளையும் வந்து நம்பர் ஆஃப் அசஸையும் அதிகமாகணும். அந்த சேம் டைம் வந்து வரி வருவாய் அரசாங்கத்துக்கு பெருகணும். அதற்குரிய சிறந்த நடவடிக்கை, நல்ல நடவடிக்கை நம்மை போன்றவர்களுக்கு ஆரம்பத்துல பின்பற்றுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும், பின்னால் அப்பதான் வந்து ஒரு வரி பயிற்சியாளரையும் சாசன கணக்கரையும் தேடி வாடிக்கையாளர்கள் வருவார்கள். எல்லாமே வந்து நீங்க அப்படியே யூனிஃபார்மா கொடுத்து சிஸ்டர்ல கொடுத்தீங்கன்னா நான் கூகுள பார்த்து ஃபைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எவ்ரி இயர் எவ்ரி டைம் வந்து டிரான்சாக்ஷன் ஒரு டைம் ஃபார்ம்ஸை மாற்றி எல்லாம் பண்ற போதும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். சார் சொன்னாங்க 10 கோடி வரைக்கும் வந்து நீங்க டர்ன் ஓவர் பண்ணா டாக்ஸ் ஆடிட் வேண்டியது இல்லை, 44AB வேண்டியது இல்லைன்னு சொன்ன அருமையான செக்ஷன். 5% மேல கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணலைன்னா பேங்க்ல பண்ணிருந்தா போதுன்னு போன வருஷம் சொன்னாங்க. இந்த வருஷம் சொல்லிட்டாங்க என்னன்னு, அது எல்லாமே அக்கௌண்ட் பே செக்கா இருக்கணும், டிடிஆ இருக்கணும், நெப்டா இருக்கணும், ஆர்டிஜிஎஸ்ஆ இருக்கணும், கண்டிஷன்ஸை ஃபுல்லா உள்ள ஆரம்பத்துக்கு இறக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டிஷனை வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை அழகாக அருமையாக சொல்லி தந்த செல்வகுமார் சார் அவர்களே உங்களுக்கு மிக மிக நன்றி இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக நன்றி. தாங்கள் 6 மாத காலமாக எந்த பயிற்சி வகுப்புக்கும் செல்வதில்லை, எனக்கு அலுவலக வேலையே சரியாக இருக்கிறது. இருந்தாலும் முத்துராமன் நீங்கள் தொடர்ந்து கேட்டுவிட்டீர்கள். அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வரிப்பயிற்சியாளர் சங்கத்தின் வந்து பேசுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு சம்மதித்து தங்களுடைய உரையை தொடர்ந்து வழங்கியதற்காக என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பினுடைய சார்பிலும் பிரேம் இன்ஃபோடெக்கினுடைய சார்பிலும் மிகுந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் சார். கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ள நாங்க கொஸ்டின் ஆன்சர் லாஸ்டா கூப்பிட்டுக்கிறோம் சார். இடையில வந்து குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு கடனை கொடுத்தாதான் நம்மகிட்ட கிளைண்ட் வருவோம். ஏன்னா அதாவது அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா புதிய நிறுவனங்கள் வரணும்னு நினைக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரணும்னு நினைக்குது. அப்ப ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரணும்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஓன் ஃபண்டும் பிளஸ் வந்து பேங்க் ஃபைனான்ஸ் வேணும். அப்போ வந்து அதனுடைய பேசிக் எல்லாமே நமக்கு தெரிஞ்சா கூட அதை எப்படி ஸ்பீடப் பண்ணலாம், எப்படி வந்து நமக்கு வந்து நம்முடைய வாடிக்கையாளருக்கு சிறப்பாக சேவை செய்யலாம் அப்படிங்கிறத மிக்க அனுபவம் மிக்க நிகழ்ந்த நிதி சம்பந்தமான அது கருத்துரைகளை வழங்கக்கூடிய மிகவும் எக்ஸ்பர்ட் நம்ம பினான்சியல் கன்சல்டன்ட் மிஸ்டர் டி கணேசமூர்த்தி சார் அவர்களை அன்போடு தங்களுடைய அரங்கத்திற்கு வரவேற்பதிலே பெருமைகள் விடுகிறேன். கணேசமூர்த்தி சார் அவர்களே வாருங்கள். சிறு குறு நடுத்தர தொழில்களும் வளர வேண்டும். சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர வேண்டும் என்றால் வங்கி கடன் வசதிகள் வேண்டும். வங்கி கடன் இருந்தால் தான் நம்ம திருப்பூர் மாதிரி இருக்க தொழில் நகரங்கள்லாம் வளர முடியும். அப்பதான் எங்களை போல வரி பயிற்சியாளர்கள் எல்லாம் வந்து முன்னேற முடியும். நல்ல கருத்துக்களை தாருங்கள். திருப்பூரும் முன்னேறட்டும், நாங்கள் முன்னேறுவோம். வாருங்கள் சார், உரையை தாருங்கள் சார். கணேஷ் சார், வார்ம் வெல்கம் சார். சார் கணேஷ் சார் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா பல்லட் ரோட்ல இருக்கு. சார் மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 20 years மேல எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்க் லோன்ஸ். அதாவது சார் நல்லா ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் செஷன் நான் பார்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ கணேஷ் சார், ஓவர் டு யூ. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழே உன்னை வணங்குகிறேன். பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய என் அன்பு நண்பன் டேலி பிரேம் அவர்களே, இது மாதிரி ஒரு அருமையான செக்ஷன் வச்சு ஒரு ஈவினிங் நேரத்துல சனிக்கிழமை அதுவும் ரொம்ப அருமையா ஏகப்பட்ட ஆடிட்டர் இப்பவுமே லைன்ல நெருக்கி நம்ம இதுல வந்து ஒரு 60-70 பேர் இருக்கோம். அந்த டாக்ஸ் பிராக்டிஷனருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிஏ ஆடிட்டர் வச்சு மிஸ்டர் செல்வகுமார் இன்னைக்கு நடத்தின விதம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அப்புறம் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய முத்துராமன் அவர்களே, எல்கேஎம் தியாகு சார் அவர்களே, கண்ணுக்கே தெரியாமல் காது வழியாக மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் டாக்ஸ் பிராக்டிஷனர் ஆடிட்டர்கள் அவர்களே, உங்கள் அனைவரையும் எனது இனிய மாலை வணக்கத்துடன் எனது சிற்றுரை துவங்குகிறேன். என் பேரு கணேசமூர்த்தி. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் என் பேர் கணேசமூர்த்தி. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து மேனேஜரா இருந்துட்டு, அதுக்கப்புறமா இப்ப வந்து எம்எஸ்எம்இ பேங்க் லோன்ஸ்னு ஒரு ஆபீஸ் வச்சு நம்ம
எல்லாருக்கும் சிறு தொழில், குறு தொழில், நடுத்தர தொழில் எல்லாத்துக்கும் ஒரு 100 crore வரைக்கும் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க ஆபீஸோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வங்கி கடன் வட்டி குறைப்பு மையம்னு வச்சிருக்கோம். அதாவது அதிக வட்டியில வாங்கி இருக்கிற லோன் எல்லாத்தையும் குறைச்சி வட்டிக்கு வந்து மாத்தி தரதான் எங்களுடைய முழு நேர ஜாபாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோங்க சார். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோம் லோன்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் லோன்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்ட, வீடு வாங்க, இடம் வாங்கி வீடு கட்ட, வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ண, இது மாதிரி ஏகப்பட்ட லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% இருந்து ஒரு 14% வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா, பிளான் அப்ரூவலோட எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா 7.5%க்கு நம்ம வந்து பண்ணிடலாங்க. நம்ம அரசு வங்கி, தனியார் வங்கி, என்பிஎஃப்சி, அது இல்லாம ஸ்மால் என்பிஎஃப்சிஸ் அதுலயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். இதுல ஏன் சார் நீங்க கணேசமூர்த்தி மூலமா லோன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா போய் பேங்க்ல லோன் வாங்குறதுக்கும் கணேசமூர்த்தி மூலமா லோன் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சார் நம்ம வந்து மருந்து கடையில வந்து டைரக்டா ஏன் மருந்து வாங்கி சாப்பிட முடியாது? ஏன் சார் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடுறோம்? நம்ம எல்லாத்தையுமே இன்கம் டேக்ஸ் இருக்கு, இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் வெப்சைட் இருக்கு, நாமளே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஃபைல் பண்ணா தப்பா போயிருங்க, இல்லைன்னா டேக்ஸ் அதிகமா போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபினான்சியல் அனலிஸ்ட் வச்சு வாங்கினாக்க சரியான வட்டியில சரியான லோன் அமௌண்ட் கிடைக்குங்க. இதைதான் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தனியார் வங்கிக்கும் அதாவது தனியார்ட்ட வாங்காம ஏன் சார் பேங்க்ல லோன் வாங்கணும்னு சில பேர் கேட்கலாம். ஏங்க தனியார்லயே 1 ரூபா வட்டிக்கு கிடைக்குதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியார்ட்ட வட்டிக்கு வாங்கினீங்கன்னா பணம் வந்து ஒப்பந்தம் இல்லாத கடனா இருக்கும். அதாவது நீங்க பணம் கொடுக்கறதும் அக்கௌண்ட்ல வராது, அவங்க பணம் கொடுக்கறதும் அக்கௌண்ட்ல வராது. பேங்க்ல வந்தா முறையான ஒப்பந்தத்தோட பணம் வந்து வட்டிக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தனியார்ட்ட வாங்குறது வந்து மாத வட்டி போடுவாங்க, பேங்க்ல வந்து வருஷ வட்டின்னு போடுவாங்க. அதனால வந்து நமக்கு வட்டி காசு வந்து ரொம்ப நிறைய மிச்சப்படுங்க. அப்புறம் வந்து தனியார்ட்ட வாங்கினீங்கன்னா சொத்துக்கள் அழியுமே ஒழிய சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பேங்க்ல வாங்கினீங்கன்னா சொத்துக்கள் சேருமே ஒழிய அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை வந்து நாங்க கரெக்டா ஒரு 15 வருஷமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். அடுத்து வந்து ஹோம் லோன்ஸ். ஹோம் லோன்ஸ் வந்து 7.5% ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 0.5% தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாருமே. அது வந்து நாங்க சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எலி வலையானாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க நிறைய பேர். அதாவது குருவிகள் கூட வந்து ஒரு சில சமயத்துல கூடு கட்டிடுது, மனிதனால வந்து நம்மளால வந்து கூடு கட்ட முடியறது இல்லை. வீடு கட்ட முடியாமலே நிறைய பேர் இறந்துடுறாங்க. வீடு கட்டணும், வீடு கட்டக்கூடாதுன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, பட் பினான்சியல் கரெக்டா இருக்கிறதுனால வீடு கட்டாமலே இருந்துடும். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கமும் அதால முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் அதே போலதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹோம் லோன்ஸ் என்னன்னா எது இருந்தாலும் இல்லைனாலுமே லோன் பண்றோம். அதாவது சேலரி அக்கௌண்ட்ல வந்தாலும் லோன் கொடுக்குறோம், சேலரி அக்கௌண்ட்ல இல்லைனாலும் கொடுத்துட்றோம், இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் கொடுக்குறோம், இன்கம் டேக்ஸ் இல்லைனாலும் கொடுத்துட்றோம், பிளான் அப்ரூவல் இருந்தாலும் கொடுக்குறோம், பிளான் அப்ரூவல் இல்லைனாலும் அந்த ஃபர்ஸ்ட் 20 lakh வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாங்க சார். இது மாதிரி யாருக்காவது உங்க கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் வந்து எஸ்எம்எஸ்ல போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா டாலி பிரேம் சார்ட்ட கேட்டுட்டீங்கன்னா ஈஸியா கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து ஹோம் லோன் தவிர வந்து நம்ம வந்து மார்க்கேஜ் லோன் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கேஜ் லோன்ல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கட்ட போற வீட்டுக்கு வாங்கினா அது ஹோம் லோன், கட்டி முடிச்ச வீட்டுக்கு வாங்கினா அது மார்க்கேஜ் லோன். இவ்வளவுதான் சார். மார்க்கேஜ் லோன் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஸ் ப்ராப்பர்ட்டி, வேக்கன் லேண்டு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் லேண்டு, இண்டஸ்ட்ரியல் பில்டிங், எல்லா பில்டிங்க்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து மார்க்கேஜ் லோனா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதே இல்லாம ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் பண்றோம் சார். இதுதான் சார் நம்மளோட நல்ல ஸ்ட்ராங்கான ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு. ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கம்பெனி டர்ன் ஓவர் வந்து ஒரு 10 கோடி இருக்கும், ஒரு 3 crore லிமிட் வச்சிருப்பாரு, பட் 4 crore லிமிட் வச்சிருப்பாரு, 5 crore லிமிட் வச்சிருப்பாரு. பட் அதுக்கு மேல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேங்க் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 25% மேல வந்து ஓடிசிசி கொடுக்க கூடாது, டேர்ம் லோன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு சில பேங்க் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சீசன்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லோன் ஒரு 2 கோடி 3 கோடி வாங்கி கொடுப்போம். அப்படி இல்லைனாக்கா நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கேங்க, 8 கோடி தான் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு, 8 கோடியுமே லோன் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவரு இப்ப மறுபடியும் நான் 8 கோடியும் லோன் கொடுத்துட்டு அந்த கிளைண்ட் இந்த வருஷம் வந்து 18 கோடி பண்ணிட்டாரு. இப்ப முடிஞ்ச வருஷத்துல வந்து 18 கோடி பண்ணிருக்காருங்க. இப்போ மறுபடியும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி பண்ணி கொடுக்கறதுல வந்து நம்ம நல்ல ஸ்பெஷலிஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு, அப்புறம் ஓடி, சிசி, பேக்கிங் கிரெடிட், ஃபாரின் கரன்சி டேர்ம் லோன், ஃபாரின் கரன்சி டேர்ம் லோன் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஃபாரின் கரன்சி டேர்ம் லோன்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கே 3.5% தான் வந்துட்டு இருக்குங்க.
இதை எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். அடுத்தது வந்து கார் லோனு கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த கார் லோனு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஈஸியா பண்ணிக்கலாங்க சார். எல்லாருக்கும் புது காரா இருந்தாலும் சரி, பழைய காரா இருந்தாலும் சரி. பழைய கார்னா 8 வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள உள்ள கார் லோன்ஸ்க்கு வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோங்க சார். அடுத்து வந்து அன்செக்யூர்டு பிசினஸ் லோன் ஒண்ணு கொடுக்குறோங்க. அதாவது 50 லட்சத்துக்கு மேல டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி சுரிட்டி எதுவுமே தேவையில்லைங்க சார். நெருக்கி ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கலாங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து 1 crore வரைக்கும் எம்எஸ்எம்இ செக்ஷன்ல வந்து அன்செக்யூர்டு ஓடிசிசியும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரிலாம் நம்ம கிளைண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. என்னன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டோட வந்து, அதாவது ஒரு ஃபிளைட்டோட பைலட் மாதிரி தான் ஒவ்வொரு ஆடிட்டரும் நீங்க இருக்கிறவங்க எல்லாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபிளைட்டுக்கு எப்படி பைலட் எப்படியோ அதே போலதான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பைலட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த ஓனர்லாம் கிடையாதுங்க. ப்ரொப்பரேட்டரோ பார்ட்னர்ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் பைலட் வந்து நீங்க தான், ஆடிட்டர்ஸ் அல்லனா டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ். இதை வந்து நீங்க வந்து கரெக்டா அவங்களுக்கு லோன் கைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி வந்து நல்லா வளரும். அவங்க வளர்ந்தா நாமளும் வளருவோம், நாம வளர்ந்தா நாடும் வளரும். இதுதான் சார் எங்களுடைய கான்செப்டா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு ஏற்கனவே நிறைய டாக்ஸ் பிராக்டிஷனர் ஆடிட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம வந்து பார்த்து பண்ணி கொடுத்துக்கலாம். டாலி பிரேம் சார். ஹலோ. தேங்க்யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார். சிபில்ல 1, 2 டிஃபால்ட் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டிஃபால்ட்டை ஒரு சின்ன கிரெடிட் கார்டு அது பஞ்சாயத்தா இருக்குங்க, அந்த பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம பண்ணி கொடுக்கணும். வேற பேங்க் ப்ராப்ளம், வேற பேங்க்ல வந்து ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணி தந்துடுறோம் சார். கணேசமூர்த்தி சாரோட நம்பரை மட்டும் தனியா போட்டுருங்க. கண்டிப்பா சார். நான் ஷேர் பண்றேன். நம்பரை ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸ்பெஷலா ஷேர் பண்ணுங்க சார். நம்பர் ஆல்ரெடி குரூப்லயே ஷேர் பண்ணிருக்கேன். ஆமாங்க சார். இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கங்க. பண்ணிக்கங்க. இருக்கவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல வெளியில இருந்து வந்திருக்காங்க, எல்லாம் பிராக்டிஸ். நம்பர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே வாங்கி கொடுக்குறோங்க சார். முக்கியமா வந்து இந்த வீட்டு லோன்ல வந்து ஸ்பெஷலைஸ்டா பண்றோம். ஏன் சார் நம்ம பேங்க்ல இருந்து வாங்காம கணேசமூர்த்தி கிட்ட வாங்குறோம்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட 40 பேங்கோட ப்ராடக்ட் என்கிட்ட ஒரே ஆள்கிட்ட மட்டும்தான் சார் கிடைக்கும். 40 பேங்க்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். அது வந்து கரெக்டா பண்ணி கொடுக்கறதுனால எப்படி இருந்துச்சுனாலும் நம்ம லோன் கிடைச்சிடும் கிளைண்ட்டுக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சார். இந்த வாய்ப்பு கொடுத்த டாலி பிரேம் சார் மிகவும் நன்றி. இதுல வேற ஏதாவது டவுட் யாருக்காவது இருந்துச்சுன்னா கேளுங்க சார். சார் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் சார். தேங்க்ஸ் கணேசமூர்த்தி சார். ஏன்னா லோன்ஸ் வந்து தேவைப்படும். கண்டிப்பா நீங்க உங்க நம்பர் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் சார். மீன்வைல் क्वेश्चंस இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சார். பார்ட்டிசிபென்ட் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். அதுக்கு அன்மியூட் பண்ணுங்க சார். அப்பதான் அன்மியூட் ஆகிடுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். யாருக்கும் அது டவுட்ஸ் இருந்தாலும் சாரோட பர்சனல் நம்பர்லயே கூப்பிட்டு கேளுங்க. பர்சனல் நம்பர்ல கூப்பிட்டு கேளுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார். இத கேட்கறதுல உங்களுக்கு ஏதாவது இது இருந்தாலும் கூட திரு டி கணேசமூர்த்தி சார் சார் அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க சார். சார் 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 மணிகண்டன் சார் வந்து கணேசமூர்த்தி சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சிபில்னு போட்டிருக்காரு சார். மணிகண்டன் சார் கேக்குறேன் சார். வணக்கம் சார். சிபில்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது வந்து இப்ப கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு பாவ புண்ணிய கணக்குன்னு ஒண்ணு எழுதிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாவம் செய்யறோமா புண்ணியம் செய்யறோமா அப்படின்ட்டு ஒரு கணக்கு எழுதிட்டு இருப்பாரு. இதே போல லோன் வாங்கிட்டு யாரெல்லாம் சரியா கட்டுறோம், யாரெல்லாம் சரியா கட்டலங்கிற கணக்கு எழுதுறவன் தான் சார் சிபில். இதுல வந்து ஒரு சில எரர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எரர்ஸ் இந்த சிபில் சிபிலை பேஸ் பண்ணி தான் சார். சிபில்ல பேஸ் பண்ணி தான் ஸ்கோர் வந்து கொடுக்குறாங்க. சிபில் ஸ்கோர் ஒரு 700க்கு மேல இருந்துச்சுனாக்க நல்ல கிளைண்ட் சார். எல்லா லோனுமே கொடுக்கலாம். அதுக்காக 700க்கு கீழே இருந்தா கொடுக்க முடியாதுன்னு அவசியம் இல்லைங்க. அது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு லோன் கொடுக்கலாங்க சார். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க சார். சார் அன்மியூட் பண்ணலாம் சார். அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம் சார். ஹலோ சார். மணிகண்டன் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ வந்து நம்மளோட டர்ன் ஓவர் வந்து 15 சார். டர்ன் ஓவர் எவ்வளவுங்க சார்? 50 லேக் மேல இருக்குங்க சார். 50 லட்சம் ரூபா. ஓகே சார். ஓகே.
ஆமா சார். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இப்போ டேர்ம்ஸ்க்கு வந்து எவ்வளவு டேர்ம்ஸ்ல எடுக்கலாம் சார் லோன்? ஆக்சுவலா 3 இயர்ஸா 4 இயர்ஸா அது மாதிரி இருக்கிறதுனா எவ்வளவு டேர்ம்ஸ்ல எடுக்கலாம் சார்? செக்யூரிட்டி இல்லாத அன்செக்யூர்ட் பிசினஸ் லோன்னா 3 வருஷத்துக்கு எடுத்துக்கலாங்க சார். செக்யூரிட்டி பேஸ் பண்ணி மார்க்கேஜ் லோனோ இல்ல டேர்ம் லோன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் செக்ஷன்ல டேர்ம் லோன் கேட்டீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாங்க. இல்லைங்க சார், எனக்கு லாங் டென்யூர் வேணும்னாக்க நீங்க மார்க்கேஜ் லோனா எடுத்துக்கலாம். 15 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க சார் பேங்க். அது பிரைவேட் பேங்க்லயே எடுக்கலாம், தனியார் பேங்க்லயே எடுக்கலாம், என்பிஎஃப்சில எடுக்கலாம். சொல்லுங்க சார். இப்போ அன்செக்யூர் லோன்ல சார் அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுங்க சார் இன்ட்ரெஸ்ட்? சார் அன்செக்யூர் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் சார் இருக்கும். அதாவது 18% இருந்து ஒரு 22%க்குள்ள சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி வருங்க சார் அன்செக்யூர் லோன் எடுத்தீங்கன்னாக்க. இப்போ 850 சார் ஆக்சுவலா என்னோட சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோர் எவ்வளவு சார்? 850 சார். 850னாக்க ஒரு 18% to 19% வருங்க சார். ஓகே சார். ஆக்சுவலா இது ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது இல்ல சார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அன்செக்யூர்ட் லோனுங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அன்செக்யூர்ட் லோன் வந்து ரிஸ்க் ரொம்ப கூட சார். திடீர்னு யாருனாச்சும் ஒருத்தவங்க கட்டலைன்னா அவங்க வந்து போய் வாங்க முடியாது. அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஹையா தான் சார் இருக்கும். செக்யூர்ட் லோன் போயிட்டீங்கன்னா ஒரு 8%, 8.5% மார்க்கெட் லோன் கிடைக்கும் சார். 8.5%, 8.5% கொடுத்தீங்கன்னா போதும், மார்க்கெட் லோன் கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஹோம் லோன் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா ஹோம் லோனாவே பண்ணிக்கலாம் சார். பாக்கிய வந்து டாப் அப் மார்க்கெட் லோனா போட்டு பண்ணிக்கலாம். அது நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். சார் ஃபார் மோர் டீடைல்ஸ் வந்து நீங்க கணேஷ் சார் நம்பர் இருக்குல்ல சார், ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க அவருக்கு கால் பண்ணீங்கன்னா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க சார். இந்த மீட்டிங்ல டாலி மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. நம்ம எப்ப வேணாலும் நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டாலி பிரேம் சார், டாக்ஸ் பிராக்டிஷனர் அசோசியேஷன் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நன்றி. நன்றி. தேங்க்யூ கணேஷ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ சார் கணேசமூர்த்தி சார். உங்களை எங்களுடைய நண்பர்கள் தொடர்பு கொள்ளுவார்கள். சார் உங்களுடைய அருமையான நிகழ்வு நல்லா நடந்துட்டு இருக்கு சார். எனக்கு வாரம் கொஞ்சம் லிங்க் கொடுங்க, நான் வந்து கலந்துக்கிறேங்க. கண்டிப்பா கணேஷ் சார். இந்த கருத்தரங்கத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகளை எடுத்து வைப்பதற்காக எங்களுடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் ஐடிபியுமான ரமேஷ் அவர்களை அழைக்கிறேன். ரமேஷ்ஜி வருவதற்குள் எங்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்களை கருத்துரைக்க அழைக்கிறேன். துணை செயலாளர் திரு சரவணன் அவர்கள். சரவணன் சார். எங்கள் சங்கத்தினுடைய துணை செயலாளர் திரு சுகுமார் அவர்களை கருத்துரைக்க அழைக்கிறேன். சுகுமார் சார். சுகுமார் சார் இல்லையா? சுகுமார் அசோசியேட்ஸ். எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு ரவி அவர்களை கருத்துரைக்கு அழைக்கிறோம். சீக்கிரம் கூப்பிடுவாங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு, சீக்கிரம் போகணும் அவரு. எங்க சார் ரவி சார் அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசலாம். ஹலோ, ஆடியபிள்? எஸ், யூ ஆர் ஆடியபிள் ரவி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய திருப்பூர் ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் பிராக்டிஷனர் சார்பாக வாரம் இந்த ஜூலை மாதத்தில் வந்து வாரம் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் பற்றின தகவல்கள்லாம் நம்ம ஜூம் வெபினார் மூலயமா நடத்திட்டு வரோம். முதல்ல இதில் வந்து பங்கு பெற்றிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் திருப்பூர் வரி பயிற்சியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்னைக்கு வந்து சிறப்பு பேச்சாளராக இன்கம் டேக்ஸ் பற்றி நம்ம மதுரை சேர்ந்த சிஏ செல்வராஜ் சாருக்கு வந்து திருப்பூர்
ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் டாக்டர்ஸ் செல்வகுமார் சார். அவர் வந்து ஏற்கனவே எங்களுக்கு நேரடி கிளாஸ் எடுத்து அறிமுகமானவர். அவருக்கும் எங்களுடைய திருப்பூர் வரி பயிற்சியாளர் கூட்டமைப்பு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்ன வந்து அவர் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு செக்ஷன் வைஸா என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இதுவரை பண்ணிட்டு இருந்தது எப்படி, இதுக்கு மேலே பண்ண போகிறது எப்படி, நம்ம அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது முதல் கொண்டு கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்வதை வந்து கரெக்டாக பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பின்னாடி எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் பண்ணணுன்றதும் எங்களுடைய திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். பின்ன வந்து நம்ம அந்த எம்எஸ்எம்ஐ லோன் பற்றி சார் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு டவுட்ஸ் இதெல்லாம். அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் பார்த்தோம்னா அதுதான் அந்த நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாக ஐடியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்தவங்க கிட்ட ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர், ஐடினா ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரி போகிற மாதிரி அதுக்கு உள்ளவங்ககிட்ட போனோம்னா அந்த தப்பு இல்லாமல் பண்ணலாங்கிறது வந்து ஒரு கரெக்டான வார்த்தை. அதை வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி, என்னென்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில பயனுக்காக நம்மளே பண்ணிக்கலாம்னு பண்ணுறாங்க. அது பின்னாடி தப்பாகி போய் அதனால பல பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்றது அவர் தெளிவாக சொன்னார். திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் சார்பாக அவர்களும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, எல்லாருக்குமே இன்னொரு முறை திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வினுடைய ஒட்டுமொத்த கருத்துரையை வழங்குவதற்கு எங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் மணிகண்டன் அவர்களை அன்போடு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு வந்து தொடர்ச்சியா வந்து வாரம் வந்து எப்படி அந்த கோவிட் டைம்ல வந்து 7 நாட்கள் வந்து ஏற்றமிகு பயிற்சியை வந்து சிஎஸ் வச்சு நம்ம பண்ணணுமோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஒரு கடந்த 3வது மீட்டிங்கு. ஒவ்வொரு மீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து நம்ம நீட்டா, அதாவது ஒவ்வொரு சிறப்பு அழைப்பாளர்களுமே வந்து மிகச்சிறந்த பிராக்டிஷனர்ஸ், அதாவது சிறந்த பயிற்சியாளர்கள். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு குருவா இருந்து ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், எதிலெல்லாம் கவனம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா வந்து பாயிண்டா வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு செல்வகுமார் சார் வந்து இன்கம் டேக்ஸை பத்தி எடுத்தார். இன்கம் டேக்ஸ் பத்தி எடுக்கும்போது அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து நான் இதை அப்புறம் சொல்றேன் அப்படிங்க சொல்றாரு. அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அப்புறம் சொல்றேன்னா அந்த ஒரு சப்ஜெக்டையே ஃபுல்லா ஒரு நாள் பூரா ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் மேற்கோள் காட்டி பேசினாரு. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் அவர் சொல்ற எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுல எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா அதை நீங்க வந்து பார்க்கணும். அதனால இந்த 1 மணி நேரமோ அந்த 1.5 மணி நேரமோ பத்தாதுங்கிறத அவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமா அந்த கருத்தை பதிவு பண்ணாரு. ஸோ நம்ம மாதிரி இருக்கிற டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற அந்த கருத்துக்களை ரொம்ப ஆழமா, அதேனா அந்த கருத்துக்களை ரொம்ப ஆழமான கருத்துக்களும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்றது எல்லாமே ப்ரொசீடிங்ஸு, ஃபேஸ்லெஸ். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க ரொம்ப கவனமா தான் ஒரு ஐடியை நீங்க ஃபைல் பண்ணணும். அந்த ஐடியை ஃபைல் பண்ணும்போது இவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஸ் பில்லுல இவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பாயிண்டா வந்துட்டு ரொம்ப, அதாவது அவரு பிரேம் சொன்ன மாதிரி அவரு கிளாஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பின் டிராப் சைலண்ட் அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து எந்த ஒரு இடையில எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அவ்வளவு நீட்டா வந்து ஒவ்வொன்றையும் கருத்துக்களை வந்துட்டு ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் சொன்ன அவருக்கு வந்து நம்முடைய எவ்வளவு நன்றிகள் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபினான்ஸ் பில்லுல வந்து அவ்வளவு டெப்தா வந்துட்டு கிளாஸ் எடுத்தாரு. அவருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்திருந்தா கூட அந்த கிளாஸ் இன்னுமே டைம் போயிருக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதையும் அவர் மேற்கோள் காட்டி சொன்னாரு. அவரு நேரடியா வகுப்பு எடுக்கும் சரி, ஆன்லைன்ல வகுப்பு எடுக்கும் போதும் சரி, அவருடைய சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்றது அவருடைய ஸ்டைலு. அதே மாதிரி ஒரு பிபிடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீனா தான் இருக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே வந்து பசுமை விரும்புறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறார்.
ஸோ அவருக்கு வந்து எங்களுடைய திருப்பூர் வரிப்பயிற்சி கூட்டம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, அதாவது நாங்கள் எங்களுடைய சங்கம் ஆரம்பிச்சது வந்து நம்ம கூட டிராவல் பண்ணுறாரு அவரு. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீட்டிங்க்கு அவர் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி, ரெண்டாவது வந்து நம்முடைய டாக்ஸ் ப்ராக்டிஸ் சொசைட்டிக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவருடைய சப்போர்ட் வந்துட்டு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி, எந்த ஒரு டூலாக இருந்தாலும் சரி, டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிக்கல் கிளாஸாக இருந்தால் கூட சார் எங்கள் இதில் வச்சுக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருப்பூர் வரிப்பயிற்சி குடும்ப சார்பாக வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது இப்போ ரெண்டாவது வந்து கணேஷ். இப்போ லோன் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூப்பிடுறதா லோன் கணேஷ் தான். அவர் ரொம்ப நாளா தெரியும் எனக்கு. கணேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ராங்காக பேசிடுவாப்புல. அதாவது இந்த ஒளிமுறை இருக்காது சார், இது ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா ஆகாது சார். சார் இந்த ப்ரொஃபைலை வந்து தயவு செஞ்சு எடுத்துட்டு சுத்தாதீங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃப்ராங்க் டைப். ஏன்னா நம்ம ஒரு திவ்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் நிறைய விஷயங்களை நம்மளும் வரும் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் நம்ம ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாம் எம்எஸ்எம்இ லோனு அவர் புது பர்சன் யாருமே ட்ரீட் பண்ண வேண்டாம். அவர் தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட போகலாம், பேசலாம், ரொம்ப இன்ட்ராக்டிவ் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரியான ஒரு கை. ஸோ அதனால வந்து இப்போ அவரும் இப்போ உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. பின்ன எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த சிபில் இஷ்யூஸ், அதாவது நம்ம வந்து நார்மலா வந்து பேங்க்ஸ்ல வந்து சப்போர்ட் இருக்காது. நம்ம ஒரு டேக் ஓவரோ அல்லது வந்து சுவிட்ச் ஓவரோ பண்ணணும்னு நினைக்கும் போது அவரை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஸோ அந்த வாய்ப்பு ஏற்படுத்திக்கிற பிரேமுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஸோ இது எல்லாத்தோடங்க இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சைலண்டா எங்க தலைவர் இருக்காரு. எங்க தலைவர் வந்து இன்னைக்கு இந்தியா பூரா வந்து எங்க தலைவர் பிரபலம் ஆயிட்டாரு. திருப்பூர் வரிப்பயிற்சி கூட்டமைப்பின் தலைவர் வந்து முத்துராமன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லா பக்கம் வந்து இந்திய அளவுல வந்து எல்லா இடத்துலயுமே நல்ல பிரபலமாயிட்டாரு. ரெண்டாவது ஒவ்வொரு சங்கமும் இன்னைக்கு வந்து அவரை இன்வைட் பண்ற அவருக்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவரு ப்ரொஃபஷனா பாக்குறாரா இல்லையோ அவர் அசோசியேஷனுக்கு நிறைய மெனக்கிடுறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய அசோசியேஷனுக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினா போயிட்டு அவருடைய ஒரு ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப கம்மியா நேரம் ஒதுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து டெவலப் பண்ணி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தான் தெரிஞ்சுக்கிட்ட கருத்துக்களையும் விஷயங்களையும் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட வந்து வெளியுலகுக்கு சொல்லக்கூடிய எண்ணம் கொண்டவங்கள வந்து ரொம்ப சில பேர் தான். அதுல இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வர்றாங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டா அது செல்வகுமார் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரமே கிடையாது. ஆக்சுவலா ஒரு போனே வந்து அட்டன் பண்ணி பேச முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருங்க அவரெல்லாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லயே வந்து ரொம்ப பிஸியான சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ். வாட்ஸ்அப் கூட வச்சுக்கிறது இல்லைங்க சார் அவரெல்லாம். நான் அவரை பிடிக்கிறனாலே மெயில தான் பிடிக்க வேண்டியதா இருக்கு. அவர் ஆபீஸ்க்கே கூப்பிட்டா கூட கூப்பிடுறேன்னு சொன்னா அந்த டைமுக்கு கரெக்டா கூப்பிடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவர் வந்து இந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் சார். இது போக பாத்தீங்கன்னா எங்களோட நிர்வாக குழு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம எந்த ஒரு மீட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஹானரிங் பீப்புள்ஸ் எந்த ஒரு அசோசியேஷன் ரிலேட்டடா என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டா எங்களுக்கு ஒரு பேக் போனா இருக்கிறது எங்க நிர்வாக குழு தான். இந்த நேரத்தில் எங்களுடைய நிர்வாக குழுவுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த அசோசியேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க இன்றி ஓரளவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி இந்த நிர்வாக குழு வந்து ரொம்ப நல்லா செயல்படுது. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ரொம்ப ஆக்டிவா ஒவ்வொரு வேலைகளையுமே வந்து நீங்க சங்கம் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா வந்து கவனிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தருணத்துல நான் நன்றி கூறுறேன். மிக்க நன்றி சார். ஆல் கைஸ் ஆர் very helpful to promote the association. Thank you very much sir. Thank you very much sir. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரேம், நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத இந்த நேரத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஏன்னா நீங்க திருப்பியும் வந்து எங்களுக்கு இந்த சப்போர்ட்டுங்கிறது கண்டினியூஸா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு திருப்பி ஒரு முறை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மேலும் பாத்தீங்கன்னா தினமலர் பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா எங்க திருப்பூர் வரிப்பயிற்சி கூட்டமைப்பில் என்னென்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோமோ அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே எங்க தலைவர் வாயிலா வந்துட்டு போய் கலெக்ட் பண்ணி இம்மிடியட்டா வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சு போகிறோம். இது நேரம் வரைக்கும் இன்ன வரைக்கும் நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா
இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் மிக மிக நன்றி. அடுத்த வாரம் சனிக்கிழமை 23/7/2022 அன்று மாலை சரியாக 4 மணிக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு ஜி நடராஜன் சார் அவர்கள் நம்முடைய பயிற்சி அரங்கிலே கலந்து கொண்டு இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி என்கிற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். நடராஜன் சார் அவர்கள் அடுத்த வாரம் வருகை தர இருக்கிறார். 4 மணியிலிருந்து சரியாக 4 மணிக்கு துவங்கிவிடும். இன்றைக்கு என்னால் ஒரு 5 நிமிடம் தாமதமாகிவிட்டது என்றால் எனக்கு கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். அடுத்த வாரம் சரியாக 4 மணிக்கு தொடங்கிவிடும். செல்வகுமார் சார் அவர்களே, உங்களுடைய கருத்துரைகளை தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மிக அருமையான தினமலர் ரிப்போர்ட் இப்பதான் சொல்லி முடிச்சாங்க. தினமலர் ரிப்போர்ட் லைன்ல வந்துட்டு இருக்காரு. தினமலர் ரிப்போர்ட் லைன்ல வந்துட்டு இருக்காரு. என்ன சார், என்ன செஷன் முடிஞ்சதா, என்ன அப்டேட்ஸ் கேட்கறதுக்காக சார் ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிடுறேன் சார். என்ன கேட்டீங்கன்னா, திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு நிகழ்ச்சி நடத்தும் போது அடுத்து பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, ஜிஎஸ்டியில சரக்கு மற்றும் சேவை வரி சம்பந்தமா எந்த விதமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டாலும் முதல்ல பத்திரிகையாளர்கள் தொடர்பு கொள்கிற சங்கம் திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு. திருப்பூர்ல இருக்கிற வர்த்தக சங்கங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி இன்றைக்கு எந்த விதமான சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் முதலிலே தொடர்பு கொள்கிற சங்கம் திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எங்களுடைய சங்கம் இன்றைக்கு வரையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் மிக சிறப்பான முறையிலே இந்த மாவட்டத்திலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் பல்வேறு விதத்தில் உதவிகரமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் எங்களுடைய பட்டய கணக்காளர்கள் தான். பட்டய கணக்காளர்களுடைய உறுதுணையும் ஆதரவும் தான் எல்லோருமே. அதாவது இந்திய பட்டய கணக்காளர் சங்கத்தில் இருக்கிற பெரும்பாலான நாங்கள் தொடர்பு கொள்கிற எல்லாருமே, எங்க நண்பர்கள் எல்லாருமே, எங்க குருஜி GKR இருந்தாலும் சரி, செல்வகுமார் சாரா இருந்தாலும் சரி, நம்ம கணேசன் சாரா இருந்தாலும் சரி, முரளி சாரா இருந்தாலும் சரி, சாரதா ஹரிகரன் சாரா இருந்தாலும் சரி, வழக்குரைஞர் நடராஜன் சாராக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கூப்பிட்டு கேட்காத ஒண்ணுதான். ஆனா கேட்டா உடனே எங்களுக்கு உடனே பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எங்களுடைய நண்பர்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள் பட்டய கணக்காளர்கள் வழக்குரைஞர் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவரோட நாங்கள் இணைந்து செயல்படுகிற காரணத்தால் மிக சிறப்பான முறையில சங்கத்தை நடத்த முடிகிறது, மக்களுக்கு சேவையாற்ற முடிகிறது. வரிப்பயிற்சியாளர் முன்னேற்றமே திருப்பூர் வரிப்பயிற்சியாளர் கூட்டமைப்பினுடைய நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்ற முடிகிறது. அதற்கு எல்லோருக்கும் காரணம் இது செல்வகுமார் சார் போன்றிருக்கிற பட்டய கணக்காளர்களுடைய பெரும்பான்மையான உதவி. சார் இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, எப்படி 3 வருஷமா ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்து ஆனுவல் ரிட்டர்ன் தப்பு இல்லாம போட வச்சாரு. இந்த பெருமை அத்தனையும் செல்வகுமார் சாரையே சார். என்ன கேட்டீங்கன்னா, செல்வகுமார் சார் ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்தாருன்னா அது ரிட்டர்ன் போடுறப்ப நம்ம ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், அல்லது சாரோட வீடியோ கிளிப்பிங்க போட்டு விட்டுருப்போம். டவுட்ஸ் உடனே அவரோட யூடியூப்ல அவர் பேசுறத நம்ம போட்டு விடுவோம், அதுல இருந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த அளவு கிளியரா சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஐடிஆர், நான் சார்கிட்ட இந்த தடவை ஐடிஆர் ஃபார்ம்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி வேணாம் சார், ஐடிஆர் ஃபார்ம் எடுக்கணும். சார் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாங்க ஐடிஆர் ஃபார்ம்ஸ்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அவங்க சென்னையிலையும் போய் கிளாஸ் எடுத்துட்டு அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு முதல் நாள் தான் எடுத்து முடிச்சிருந்தாங்க. சார் ஐடிஆர் ஃபார்ம்ஸே எடுத்துடலாம் சார், ஐடிஆர் ஃபார்ம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் ஃபார்ம்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா 44AB + AD சம்மந்தமா எல்லாமே தேவை இருக்குது. ஸோ 194R 194S எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கலாங்க சார். ஸோ ஃபார்ம்ஸோட சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம். சார் அதை மிக தெளிவு, அவருக்கே உரிய பாங்கு, அதாவது அமைதியா தெளிவா ஆழமா சொல்லி தருவாங்க. அதோட சிறப்பா சொல்லி தந்தாங்க. செல்வகுமார் சார், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. Question close பண்ணலாம். Thank you all. Thank you, sir.